ரைட். ஓகே. நாங்க வந்து எங்களோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். நாங்க முதலே சொன்ன மாதிரி என்னன்னா, எங்களோட பாஸ் பேப்பர் கேள்விகளுக்கு தான் நாங்க இப்ப போறோம். அதாவது எங்களோட சனிக்கிழமை கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாஸ் பேப்பர் கிளாஸா தான் இருக்க போகுது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னா, இப்போ நாங்க என்னத்த செய்ய போறோம்னா, எங்களோட ட்ரிக்னோமெட்ரியில இருக்கிற எங்களோட பாஸ் பேப்பர் கேள்விகளை வந்து நாங்க செய்வோம். அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு பாடப்பகுதியில இருக்கிற கேள்விகளையும் வந்து நாங்க என்ன செய்வோம்னா செய்து கொண்டு போக போறோம். விளங்குதா? அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. உங்கள்ட்ட வந்து பாஸ் பேப்பர் எல்லாம் இருக்குதா? பாஸ் பேப்பர் வந்து உங்கள்ட்ட இருக்குதா? எங்களோட கம்பைன் மேட்ஸுக்குரிய பாஸ் பேப்பர் எல்லாம் உங்கள்ட்ட இருக்குதா? கைவசம் 2025ஆம் ஆண்டு வரைக்குள்ள பாஸ் பேப்பர் வந்து கையில இருக்குதா? ரைட். ஓகே. பாஸ் பேப்பர் இருக்குது. அப்ப உங்களால வந்து பாஸ் பேப்பர் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேன்னு சொல்லி சொன்னா 2020ஆம் ஆண்டு பேப்பரை வந்து ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. 2020ஆம் ஆண்டு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. 2020ஆம் ஆண்டு பேப்பர் வந்து உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி சொன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. நாங்க கேள்வியை பார்ப்போம். நாங்க என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏற்கனவே தெரியும் எங்களோட ட்ரிக்னோமெட்ரின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்வி வரும். அதே நேரம் செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு தனி கேள்வியா வரப்போகுது என்ன. அப்ப நாங்க முதலாவது என்ன பார்க்க போறோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற அந்த கேள்வியை பார்த்துட்டு பிறகு செகண்ட் பார்ட்ல இருக்கிற கேள்வியை பார்ப்போம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 10வது கேள்வியா வரப்போகுது என்ன, 10வது கேள்வியாக வரப்போகுது. அதுக்கு பிறகு வந்து செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன கேள்வி சொல்றாங்கன்னா n பிலாங்ஸ் டு இன்டிஜருக்கு தீட்டா not equal to n பிலாங்ஸ் டு இன்டிஜருக்கு theta not equal to 2n plus 1 2n plus 1 into pi by 2 2n plus 1 into pi by 2 ஆக இருக்குமாறு சர்வ சமன்பாடு cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா சமன் 1 என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா சமன் 1. அதிலிருந்து sec வர்க்கம் தீட்டா சமன் 1 plus tan வர்க்கம் தீட்டான்னு சொல்லி காட்டட்டுமாம். sec வர்க்கம் தீட்டா சமன் 1 plus tan வர்க்கம் தீட்டான்னு சொல்லி காட்டட்டுமாம். விளங்குதா? 1 plus tan வர்க்கம் தீட்டான்னு சொல்லி காட்டட்டுமாம். ரைட். ஓகேயா? அப்ப நாங்க என்னன்னு பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா என்னன்னு பார்க்க போறோம்னா எங்களோட எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர்ஹெச்எஸ்க்கு போகலாம் அல்லது ஆர்ஹெச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ்க்கு வரலாம். நான் ஒரு வேலை செய்து கொள்ளலாம். எங்களோட ஆர்ஹெச்எஸ் சைட பாத்தீங்கன்னா ஒரு 1 பிளஸ் டேன் வர்க்கம் தீட்டா இருக்கு. இந்த 1 பிளஸ் டேன் வர்க்கம் தீட்டாவில இருந்து செக் வர்க்கம் தீட்டாவை வந்து நான் கொண்டு வர போறேன். 1 பிளஸ் டேன் வர்க்கம் தீட்டாவில இருந்து நான் என்னத்தை கொண்டு வர போறேன்னா செக் வர்க்கம் தீட்டாவை கொண்டு வர போறேன். என்னன்னு கொண்டு வரலாம். என்னன்னு கொண்டு வரலாம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1 பிளஸ் இந்த டேன் வர்க்கம் தீட்டாக்கு பயலா பிள்ளைகள் நாங்கள் ஒரு வேலை செய்யலாம். ஏனென்றா மேல வந்து எங்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்கு. மேல வந்து எங்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்கு. சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டான்ற பெருமானம் என்னவாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் 1 என்ற பெருமானம் வந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்து கொண்டாச்சு. விளங்குதா? அப்ப மேலே இருக்கிற சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா பயன்படுத்தணும். இந்த டேன் வர்க்கம் தீட்டாவை நாங்கள் என்னத்துக்கு மாத்தி விட்டோம் என்றால் நல்லமென்றால் சைன்லையும் கொஸ்லையும் மாத்தி விட்டோம் என்றால் ஓகே. ஆகவே இந்த டேன் வர்க்கம் தீட்டா என்னன்னு வரப்போகுது? சைன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் கொஸ் வர்க்கம் தீட்டான்னு சொல்லி வரப்போகுதா? விளங்குதா? சைன் வர்க்கம் தீட்டாவின் கொஸ் வர்க்கம் தீட்டான்னு வரப்போகுது. இப்போ ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். பின்னம், அதாவது பின்னம் போமாசி எடுக்கலாம். அப்படி போமாசி எடுக்கல எங்களுக்கு கொஸ் வர்க்கம் தீட்டான்றவர் என்னவாக வரப்போகுது என்றால் போமாசியாக வரப்போறா. அப்ப கொஸ் வர்க்கம் தீட்டா போமாசியாக எடுக்கல. இந்த கொஸ் வர்க்கம் தீட்டாவால ஒன்றை பிரிக்கணும்டா கொஸ் வர்க்கம் தீட்டான்னு வரப்போகுது. அதே நேரம் பக்கத்துல எண்ணுங்களுக்கு என்ன இருக்க போகுதுண்டா ஒரு சைன் வர்க்கம் தீட்டா இருக்க போதாம். ஆகவே இவரை எழுதி கொண்டியாச்சு. இப்ப எங்களுக்கு பார்க்க தெரியும் பிள்ளைகள். மேல பாத்தீங்கன்னா கொஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்டா ஒன்றை போட்டுக்கொள்ளலாம். அதன் கீழே என்ன இருக்க போகுதுண்டா ஒரு கொஸ் வர்க்கம் தீட்டா இருக்க போகுதாம். ஒரு கீழே என்ன இருக்க போகுதுண்டா ஒரு கொஸ் வர்க்கம் தீட்டா இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஒண்டிங்கிள் கொஸ் தீட்டாக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்டா செக் தீட்டாவை போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இங்க வர்க்கம் இருக்கிறபடியால நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ள இயலும்? செக் வர்க்கம் தீட்டாவை டிரெக்டா போட்டுக்கொள்ள இயலும். அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னா 1 பிளஸ் டேன் வர்க்கம் தீட்டா சமன் செக் வர்க்கம் தீட்டான்னு சொல்லி காட்ட சொன்னோம். நாங்கள் இப்ப காட்டியாச்சு. விளங்குதா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா செக் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா சமன் 4/3 சொல்லி தந்திருக்கிறாங்களா? அப்ப எங்களுக்கு என்ன தந்திருக்கிறாங்க என்றால் செக் தீட்டா பிளஸ் tan theta சமன் sec theta plus tan theta சமன் 4/3 சொல்லி தந்திருக்கிறாங்க. 4/3 சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுல இருந்து எங்களுக்கு கேட்ட கேள்வி sec theta மைனஸ் tan theta பெருமானம் 3/4 சொல்லி உயிர்த்தறியட்டுமா? 3/4 சொல்லி உயிர்த்தறியட்டுமா? பிள்ளைகள்
நீங்கள் ஏற்கனவே வந்து பிள்ளைகள் ஒரு தொடர்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறீங்க. என்ன தொடர்பு எடுத்து வச்சிருக்கிறீங்க என்றால் 1 + tan வர்க்கம் தீட்டா சமன் 1 + tan வர்க்கம் தீட்டா சமன் sec வர்க்கம் தீட்டான்னு சொல்லி ஒரு தொடர்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறீங்க. sec வர்க்கம் தீட்டான்னு சொல்லி ஒரு தொடர்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெருமானம் தந்திருக்கிறாங்க. sec தீட்டா tan தீட்டாவில வந்து ஒரு பெருமானம் தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்குது. எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கல. இந்த tan வர்க்கத்தை நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம் என்றால் எங்களுக்கு என்ன வரப்போகுது? sec வர்க்கம் தீட்டா மைனஸ் tan வர்க்கம் தீட்டான்னு சொல்லி வரப்போகுதாம். sec வர்க்கம் தீட்டா மைனஸ் tan வர்க்கம் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களை தந்த தொடர்பு வந்து sec தீட்டா பிளஸ் tan தீட்டாவை சொல்லி இருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா வர்க்கத்துல இருக்கு. ஆனால் இத பார்த்தா ஏதோ ஒரு வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கு. அப்ப a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்ற வடிவத்தை நாங்கள் என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? காரணி வடிவில a சக b இன்டு a மைனஸ் b ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அப்ப a சக b அப்ப என்னன்னு வரப்போகுது? sec தீட்டா பிளஸ் tan தீட்டான்னு சொல்லி வரப்போகுதாம். sec தீட்டா பிளஸ் tan தீட்டான்னு வரப்போகுது இன்டு sec தீட்டா மைனஸ் tan தீட்டா sec தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு சொல்லி வரப்போகுதாம். sec தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. அது சமன் என்ன பெருமானமாம்? ஒன்றாக இருக்க போகுதாம். அது சமன் ஒன்றாக இருக்க போகுது. விளங்குதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்குது பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் sec தீட்டா பிளஸ் tan தீட்டாக்குரிய பெருமானம் தான் தந்திருக்கிறாங்க. என்னண்டு 4/3 சொல்லி தந்திருக்கிறாங்க. 4/3 சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை விட பாத்தீங்கன்னா அங்கால என்ன இருக்க போகுது? ஒரு sec தீட்டா மைனஸ் tan தீட்டான்ற பெருமானம் வந்து இருக்க போகுது. எங்களுக்கு கேட்ட கேள்வியும் என்ன கேள்வி கேட்டவன்டா sec தீட்டா மைனஸ் tan தீட்டான்ற பெருமானம் தான் எங்களுக்கு கேட்டவன். அப்ப நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம். sec தீட்டா மைனஸ் tan தீட்டாக்கு பதிலாக sec தீட்டா மைனஸ் tan தீட்டா வந்து நாங்க எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் இந்த 3 சமனுக்கு அங்கால போய்க்குள்ள பிரிக்கப்பட போகுது. 4 சமனுக்கு அங்கால வரைக்கும் பிரிவடையக்கில்ல. எங்களுக்கு என்னன்னு வர போகுதாம்? 3/4 சொல்லி வந்துச்சு. அப்ப எங்களுக்கு என்ன செய்யட்டுமாம்டா இதை வந்து உயிர்த்தறிய சொல்லி சொன்னவன் நாங்கள் என்ன செய்தாச்சு? உயிர்த்தறிந்தாச்சு. விளங்குதா? இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறாங்கண்டா இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் கொஸ்டீட்டான்ற பெருமானம் வந்து இதுல இருந்து கேள்வி கேட்கிறான் என்னண்டா கொஸ்டீட்டான்ற பெருமானம் 24/25 சொல்லி சொல்றான். 24/25 சொல்லி காட்டுறோம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். நோமலா இந்த கொஸ்டீட்டான்ற பெருமானம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நோமலாக எங்களுக்கு கொஸ்டீட்டான்ற பெருமானம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் கொஸ்டீட்டான்ற பெருமானம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன பெருமானத்தை கண்டுபிட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன பெருமானத்தை கண்டுபிட்டோம்னு சொல்லி சொன்னால் சைன் தீட்டான்ற பெருமானத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றின் பெருமானத்தையோ கண்டுபிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்க போகுது. இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இன்னொரு சமன்பாடு ஒன்று இருக்க போகுது. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்குது. எங்களுக்கு கொஸ்டீட்டான்ற பெருமானம் தேவைன்னு சொல்லி சொன்னால் கொஸ்டீட்டான்ற பெருமானம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் ஒரு வேலை செய்து கொள்ளலாம். இந்த ஒன்றிலிருந்து 2 கழிச்சு கொண்டால் ஒன்றிலிருந்து ஒன்றையும் 2ஐயும் வந்து நாங்கள் கூட்டி கொண்டோமென்றால் ஒன்றையும் 2ஐயும் வந்து நாங்கள் கூட்டி கொண்டோமென்றா பிள்ளைகள் எங்களுக்கு tan தீட்டான்றவர் என்ன செய்யுமெண்டா இல்லாம போகும். ஏன்னு சொல்லி ஏன் நான் இதை நான் கருதுறேன் என்றால் எங்களுக்கு கொஸ்டீட்டான்ற ஒன்று தேவை என்றால் sec தீட்டான்ற பெருமானத்தை கண்டுவிட்டேன்னு சொல்லி சொன்னா டிரெக்டா கொஸ்டீட்டான்றவர் வந்துடும். ஆகவே இந்த 2 சமன்பாட்டில இருந்து ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கல ஒன்றிலிருந்து ஒன்றை கூட்டிக்க tan தீட்டாவும் வெட்டுப்படையில எங்களுக்கு இப்ப என்ன வரப்போகுது? 2 மடங்கு sec தீட்டா 2 மடங்கு sec தீட்டா சமன் அந்த 2ஐயும் கூட்டேக்கில்ல என்னன்னு வரப்போகுதாம்? 4/3ஐயும் 3/4ஐயும் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா கூட்ட போறேன். 3/4ஐயும் கூட்ட போறேன். அப்படி கூட்டேக்கில்ல எங்களுக்கு போமாசியாக வந்து 12 வரப்போகுது. ஆகவே இந்த 4ஓட 4 பெருக்கிக்கல 16 வரப்போகுது. அதோட 3ஓட 3 பெருக்கிக்கல 9 வரப்போகுது. ஆகவே 25/12 சொல்லி வரப்போகுது. 25/12 சொல்லி வரப்போகுது. 2 மடங்கு sec தீட்டா. அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். sec தீட்டான்ற பெருமானம் என்ன பெருமானம் பெருமானம் சொல்லி சொன்னால் இந்த 2 வந்து இதோட பிரிவடையக்கில்ல 25/24 சொல்லி வரப்போகுது. ஆகவே sec தீட்டான்ற பெருமானம் 25/24 என்றால் எங்களால் டைரக்டா எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். cos தீட்டான்ற பெருமானம் என்ன எழுதப்பட போகுது? அதின் தலைகீழ் பெருமானம் என்றால் 24/25 இருக்க போகுதாம். 24/25 இருக்க போகுது. அப்ப இவ்வளவு ஸ்டெப்பையும் வந்து நீங்க சரியான முறையில எழுதி கொடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். விளங்குதா? ரைட். அப்ப இதுல வந்து நோமலா வந்து உங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முதலாவது ஸ்டெப் வந்து அதாவது 1 + tan வர்க்கம் தீட்டா சமன் sec வர்க்கம் தீட்டான்னு சொல்லி காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறான். அதே நேரம்
நீங்கள் இப்படி ஒரு தொடர்பு எழுதுறீங்கண்டா இந்த 1 sec theta plus tan theta into sec theta minus tan theta எழுதுவீங்களாக இருந்தால் இவருக்கு ஒரு 5 மார்க்ஸ் ஒன்று கொடுக்க போறானா. அதே நேரம் நீங்க இந்த sec theta minus tan theta வந்து 3/4 சொல்லி காட்டுறதுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்களாம், ஒரு 5 மார்க்ஸ் ஒன்றா கொடுக்குறானா. அதே நேரம் இந்த cos theta சமன் 24/5 சொல்லி காட்டுறதுக்கு இந்த cos theta சமன் 24/5 காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸை கொடுத்து கொள்றான், 10 மார்க்ஸை கொடுத்து கொள்றான். விளங்குதா? அப்ப உங்களோட மார்க்ஸ் அலோகேஷன் வந்து இப்படியா தான் இருக்க போகுது. விளங்குதா? ரைட், ஓகேன்னு சொல்லி சொன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்க. நாங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு பார்ப்போம். சரியா? செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். கேள்விகள் வந்து ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நம்புற இதுல வந்து நான் வந்து டைரக்டா செய்துட்டு போறேன். ஓகேன்னு சொல்லி சொன்னா அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், ஓகே ஓகேன்னு சொல்லி சொன்னா செகண்ட் பார்ட்டை வந்து பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருக்கு. சரி, ஓகே பிள்ளைகள். ஓகேண்டா எங்களோட 17வது கேள்வியை வந்து பார்ப்போம். சரியா? பாஸ் பேப்பர்ல இருக்கிற அந்த 17வது கேள்வி செகண்ட் பார்ட்டை வந்து நாங்கள் பார்க்க போறோம். சரியா? சின்ன கேள்வி எல்லாம் பிள்ளைகள் நீங்க செய்துட்டு போனீங்கன்றாலே உங்களுக்கு ஐடியா விளங்கி இருக்கு. அப்ப 17வது கேள்வி என்ன சொல்றான் என்றால் sin a minus b சமன் sin a cos a sin b ஆகியவற்றில வந்து திரட்டுமாம். sin a minus b வந்து எங்களுக்கு sin a sin b cos a cos b ல வந்து திரட்டுமாம். ஆகவே எங்களுக்கு sin a minus b குரிய வாய்ப்பாடு வந்து பிள்ளைகள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். sin a minus b குரிய வாய்ப்பாடு எங்களுக்கு தெரியும். இந்த sin a minus b என்னன்னு எழுதிக் கொள்ளலாம்? sin a cos b, sin a cos b டைரக்டா எழுத பழகணும். sin a cos b இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டுன்னா இங்கேயும் மைனஸ் வரப்போகுது. மைனஸ் கொஸ்ஸே சைன் பின்னு சொல்லி வரப்போகுது. கொஸ்ஸே சைன் பின்னு சொல்லி வரப்போகுது. அப்ப இதைத்தான் எங்களுக்கு கேட்டவன், டைரக்டா கேட்டவன் சைன் ஏ மைனஸ் பி வந்து இப்படி ஒரு வடிவத்துல கேட்டவன் நாங்கள் அப்ப எழுதியாச்சு. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்க என்றால் சைன் 90 மைனஸ் டீட்டாவை கொஸ் டீட்டான்னு சொல்லி காட்டட்டுமா. அதே மாதிரி 2வது சமன்பாட்டை வந்து உய்தறிய சொல்லி இருக்கிறான். 2வது சமன்பாட்டை வந்து உய்தறிய சொல்லி இருக்கிறான். விளங்குதா? அப்ப முதலாவது என்ன கேள்வி கேட்கிறான்டா சைன் 90 மைனஸ் டீட்டாவை கொஸ் டீட்டான்னு சொல்லி காட்டட்டுமா. அப்ப சைன் 90 மைனஸ் டீட்டாவை கொஸ் டீட்டாவில காட்ட சொல்லி சொன்னால் கொஸ் டீட்டாக்கு சமன்னு சொல்லி காட்டணும் என்றால் மேலே இருக்கிற தொடர்பை வந்து பிள்ளைகள் நாங்கள் இங்க பயன்படுத்தணும். அப்ப மேலே இருக்கிற தொடர்பை பயன்படுத்தே இல்ல. மேல நாங்கள் என்னத்துக்கு தொடர்பு படிச்சினாங்கன்னா சைன் ஏ மைனஸ் பிக்கு தான் ஒரு தொடர்பு வந்து படிச்சினாங்க. அப்ப சைன் ஏ மைனஸ் பி குரிய தொடர்பை இங்க பயன்படுத்தே இல்ல. ஏ மாதிரி என்ன இருக்க போதுண்டா 90 இருக்க போகுது. பி மாதிரி என்ன இருக்க போதுண்டால் ஒரு டீட்டா இருக்க போறார். அப்ப ஏ மாதிரி 90 பி மாதிரி டீட்டா என்றால் அந்த தொடர்பை இங்க பாவிக்கலாமா பாவிக்கலாதா? அப்ப ஏ இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்டா 90 போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பி இருக்கிற இடத்துல என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் என்றால் நாங்கள் டீட்டாவை போட்டுக்கொள்ளலாம். அப்படி போட்டுக்கொள்ள எங்களுக்குரிய தொடர்பு எப்படி வரப்போகுதுண்டா இப்படி ஒரு தொடர்பு கொண்டு வரப்போகுது பிள்ளைகள். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சைன் 90 பாகைக்குரிய பெருமானம் 1 இருக்க போகுது. அதே நேரம் எங்களுக்கு ஒரு கொஸ் டீட்டா இருக்க போறார். பக்கத்துல வந்து ஒரு கொஸ் டீட்டான்றவர் வர போறார். ஓகே, வரட்டும். எங்களுக்கு தெரியும் கொஸ் 90 பாகைன்ற பெருமானம் என்ன 0 இருக்க போகுது. அந்த 0த்தை வந்து ஒரு சைன் டீட்டாவால பிரிக்கையில் என்ன பெருமானம் பெருமானா 0 தான் வரப்போகுது. ஆகவே இவர் வந்து நீங்க சுருகி கொடுத்து விட்டீங்கன்னா என்னன்னு வரப்போகுது கொஸ் டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே இதைத்தான் எங்களுக்கு காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. விளங்குதா? கொஸ் டீட்டான்னு சொல்லி காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. விளங்குதா?
அடுத்த இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னால் இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான் என்றால் 2 மடங்கு சைன் 10 பாகிய வந்து இப்படி ஒரு தொடர்பை வந்து காட்டுட்டுமா 2 மடங்கு சைன் 10 பாகிய 2 மடங்கு சைன் 10 பாகிய கொஸ் 20 பாகை மைனஸ் வர்க்கமூலம் 3க்குள்ள வந்து சைன் 20 பாகைன்னு சொல்லி காட்டுட்டுமா வர்க்கமூலத்துக்குள்ள வந்து சைன் 20 பாகைன்னு சொல்லி காட்டுட்டுமா. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இங்க 2 மடங்கு சைன் 10 பாகிய தந்து போட்டு 2 மடங்கு சைன் 10 பாகிய தந்து போட்டு உங்களுக்கு சைன் 20 கொஸ் 20 பெறணும்னு சொல்லி சொன்னால் சைன் 20 கொஸ் 20 பெறணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன வேலையை செய்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் 20 பாகை என்றதை பெறப்போற. அதாவது மேலே இருக்கிற தொடர்பை பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு 20 பாகை என்றவர் பெறணும்னு சொல்லி சொன்னால் இந்த 10 பாகை என்றதை வந்து நாங்கள் 20ல கதைச்சு கொள்ளேக்கில்ல 20ல கதைச்சு கொள்ளேக்கில்ல எப்படி இதை எழுதி கொள்ளலாம் 30 பாகை மைனஸ் 20 பாகை என்று எழுதலாமா எழுத இயலாதா 30 பாகை மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி எங்களால எழுத இயலுமா எழுத இயலாதான்னு சொன்னா எழுதிக்கொள்ளே இயலும் ஏன்னா 30ல இருந்து 20 போனால் 10 சொல்லி வரப்போகுது. ஏன் நான் இப்படி ஒரு வடிவத்துல நான் எழுதினான்டா மேலே இருக்கிற தொடர்பை இப்ப பயன்படுத்த போறேன். அவ பயன்படுத்திக்க இங்க வந்து எங்களுக்கு ஒரு 2 மடங்கு இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா sin a மைனஸ் b என்ற வாய்ப்பாடு வந்து இங்க பாவிக்கலாம் போல நடக்குது. அப்ப sin a மைனஸ் b குரிய வாய்ப்பாடு பாவிக்கல எங்களுக்கு என்னன்னு வரப்போகுது a மாதிரி 30 பாகை இருக்க போகுது b மாதிரி 20 பாகை இருக்கேக்கல sin 30 பாகை cos 20 மைனஸ் cos 30 பாகை sin 20 சொல்லி வரப்போகுதாம் sin 20 சொல்லி வரப்போகுது. இப்படி எழுதலாமா எழுத இயலாதா எழுதிக்கொள்ள இயலும் இப்படி எழுதிக்கொள்ள இயலும். இப்ப பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்து ஒரு டெண்டன்றவர் இருக்க போறார் முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெண்டன்றவர் இருக்க போறார். இப்ப ஒரு வேலை செய்யலாம் இந்த சைன் 30 பாகைக்கு பதிலாக நாங்கள் என்னதை போட்டுக்கொள்ளலாம் எங்களுக்கு தெரியும் சைன் 30 என்ற பெருமானம் அரையாக இருக்க போகுது அதை விட ஒரு கொஸ் 20 பாகை இருக்க போகுது கொஸ் 20 பாகை இருக்க போகுது. அதை விட பாத்தீங்கன்னா இந்த கொஸ் 30 பாகை என்ற பெருமானம் என்ன கொஸ் 30 பாகை என்ற பெருமானம் வர்க்கமூலம் 3/2 வர்க்கமூலம் 3/2 அதை விட சைன் 20 பாகை என்றவர் இருக்க போறார் அதை விட ஒரு சைன் 20 பாகை என்றவர் இருக்க போறாராம். விளங்குதா சைன் 20 பாகை என்றவர் இருக்க போறார். அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இந்த 2ஆல வந்து நாங்க உள்ளுக்க பெருக்கினோம்டா இந்த 2ஆல வந்து நாங்க உள்ளுக்குள்ள பெருக்கினோம்டா இந்த 2 வெட்டுப்படும் என்ன ஒரு நிமிஷம் பிள்ளைகள்
ரைட் ஓகே பிள்ளைகளே. ரைட். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் என்னண்டா, இந்த 2 ஆள் வந்து நாங்க உள்ளுக்குள்ள பெருக்கினோம்டா. இந்த 2 ஆள் வந்து நாங்க உள்ளுக்குள்ள பெருக்கி இந்த 2 வெட்டுப்பட்டுச்சேன்டா, எங்களுக்கு இந்த இடத்துல வரப்போறவர் வந்து ஒரு cos 20 வரப்போறாரு. என்ன இந்த இடத்துல வந்து ஒரு cos 20 வரப்போறார். அதை விட பாத்தீங்கன்னா இந்த 2 ஆள் வந்து உள்ளுக்குள்ள பெருக்கி இந்த 2 வெட்டுப்படையக்கில்ல, வர்க்கமூலம் 3 மடங்கு sin 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. வர்க்கமூலம் 3க்குள்ள வந்து sin 20 பாகைன்னு சொல்லி வர சொன்னது. ஆகவே இதைத்தான் எங்களுக்கு காட்ட சொல்லி சொன்னதான் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. விளங்குதா? சின்ன ஒரு கேள்வி உண்டு. என்ன சின்ன ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் இந்த பெருமானத்தை வந்து நாங்கள் கண்டாச்சு. நீங்க உண்மையில வந்து இந்த கேள்வி வந்து ஃபுல்லா செய்து முடித்திருப்பீங்களாக இருந்தால் 10 10 20 20 15 வந்து 35 மார்க்ஸ் வந்து உங்களால எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு ஸ்டெப்பும் வந்து நீங்க எடுத்து கொடுப்பீங்களாக இருந்தால் 35 மார்க்ஸ் வந்து உங்களால எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? ரைட் ஓகே. ரைட் ஓகே பிள்ளைகள். ஓகேண்டா அடுத்த செக்ஷனை வந்து இருக்க பார்ப்போங்க. ஒரு நிமிஷம் பிள்ளைகள். ரைட் ஓகே பிள்ளைகளே. ரைட் ஓகே. ஓகேன்னு சொல்லிங்கன்னா நாங்க அடுத்த கேள்வியை வந்து பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வியை வந்து நாங்க பார்ப்போம். ரைட் ஓகேன்னா நாங்கள் ஏ பார்ட் வந்து பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி என்ன பார்க்க போறோம்னா எங்களோட பி பார்ட் கேள்வியை வந்து நாங்கள் பார்க்க போறோம். சரியா? பி பார்ட் கேள்வியை வந்து நாங்கள் பார்க்க போறோம். ரைட் ஓகே. பி பார்ட் கேள்வியை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பி பார்ட் கேள்வி என்ன சொல்றாண்டா, எங்களோட வழக்கமான குறியீட்டில் ஒரு முக்கோணி ஏபிசிக்குரிய சைன் விதியை வந்து குறிக்கட்டுமா? முக்கோணி ஏபிசிக்குரிய சைன் விதியை வந்து குறிக்கட்டுமா? எங்களோட சைன் விதி எங்களுக்கு தெரியும் தானே. சைன் விதி எங்களுக்கு என்ன சொல்லுது? ஏ இங்கிள் சைன் ஏ, ஏ இங்கிள் சைன் ஏ, பி இங்கிள் சைன் பி, பி இங்கிள் சைன் பி, பி இங்கிள் சைன் பி சமன்
சி இன்கள் சைன் சி ஆக இருக்க போகுதாம். சி இன்கள் சைன் சி ஆக இருக்க போகுது. அப்ப எங்கட சைன் விதி என்ன சொல்லுது என்றால் ஏ இன்கள் சைன் ஏ சக பி இன்கள் சைன் பி சமன் சி இன்கள் சைன் சி ஆக வந்து இருக்க போகுதாம். சி இன்கள் சைன் சி ஆக இருக்க போகுது. விளங்குதா? அப்ப இது வந்து ஜாதாயினம் ஒரு முக்கோணத்துக்கு தான் எங்களுக்கு கேட்டவன். அந்த ஜாதாயினம் ஒரு முக்கோணம்னு சொல்லி சொன்னபடியால ஜாதாயினம் ஒரு முக்கோணம் ஏபிசின்னு சொல்லி இருக்கிறான். ஜாதாயினம் ஒரு முக்கோணம் ஏபிசின்னு சொல்லி இருக்கேக்கில்ல, இந்த பக்கத்தை ஒரு ஏ ஆகவும் இந்த பக்கத்தை ஒரு பி ஆகவும் இந்த பக்கத்தை ஒரு சி ஆகவும் நான் கருதேக்கில்ல. எங்களுக்கு தெரியும் இந்த ஏ என்ற உச்சிக்கு முன்னுக்கு இருக்கிற கோணத்தை வந்து நாங்கள் வைக்க போறோம். என்ன கோணம் அண்டு ஒரு ஏ கோணம் அண்டு வைக்க போறோம். இந்த பி என்ற முக்கோணிக்கு உள்ள இருக்கிற இந்த கோணத்தை வந்து வைக்க போறோம் பி என்ற கோணமாகவும், இதற்கு முன்னுக்கு இருக்கிற இந்த கோணத்தை சி ஆகவும் வைக்க போறோம். அதே நேரம் இந்த சி என்ற உச்சிக்கு எதிராக இருக்கிற பக்கத்தை ஒரு சி என்ற பக்கமாகவும், ஏ என்ற உச்சிக்கு எதிராக இருக்கிற பக்கத்தை சிமோல் ஏ ஆகவும், இந்த பி என்ற உச்சிக்கு எதிராக இருக்கிற பக்கத்தை சிமோல் பி என்றும் வைக்கல எங்களால என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், எங்கட சைன் விதியை வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சைன் விதியை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல இருந்து நீங்க எழுதி கொள்ளுவீங்க பிள்ளைகள். இங்க பிசி என்றது என்னத்தை குறிக்க போகுது, ஏ என்ற பக்கத்தை வந்து குறிக்க போகுது. அதே மாதிரி பி என்றவர் வந்து என்னத்தை குறிக்க போறாராம், பி என்றவர் வந்து ஏசி என்ற பக்கத்தை குறிக்க போகுது. ஆகவே ஏசி என்றவர் என்னத்தை குறிக்க போறாருண்டா பி என்ற பக்கத்தையும், சி என்ற நீளம் வந்து என்னத்தை குறிக்க போகுது என்றால் ஏபி என்ற பக்கத்தை குறிக்க போகுது. ஏபி என்ற பக்கத்தை குறிக்க போகுது இந்த சி என்ற பக்கம். விளங்குதா? அப்ப இதை எழுதி கொடுத்து விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கான சைன் விதியை வந்து எழுதின மாதிரி போயிடும். விளங்குதா? ரைட், ஓகே. அதுக்கடுத்து வந்து என்ன கேட்கிறான்னா ஒரு படத்தை தந்து போட்டு அந்த படத்தை பயன்படுத்தி பிற அங்காளி கேள்வி வந்து செய்து கொண்டு போறான். ஒரு படத்தை தந்து போட்டு அந்த படத்தில இருந்து பிற அங்காளி கேள்வி வந்து செய்து கொண்டு போறான். முதலாவதாக நாங்கள் அந்த படத்தை வந்து முதலாவது கீறிக்கொள்வோம். எங்கட படத்தை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படம் ஒன்று இருக்க போதும். எங்கட படத்தை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படம் ஒன்று இருக்க போகுது. படத்தை பார்த்தோம்னா இப்படி ஒரு படம் இருக்க போகுது. அந்த படத்துல இந்த பக்கம் இந்த உச்சி வந்து ஏ ஆகவும் இந்த உச்சி வந்து பி ஆகவும் இந்த உச்சி சி ஆகவும் இந்த உச்சி டி ஆகவும் இருக்கிறதாக காணப்படுகிறது. அதே நேரம் இந்த கோணம் வந்து அவன் சொல்றான் எவ்வளவுண்டா ஒரு 80 பாகைன்னு சொல்லலாம். இந்த கோணம் வந்து ஒரு 80 பாகையாகவும் இந்த கோணம் வந்து ஒரு அல்பான்ற கோணமாகவும், அதே மாதிரி இந்த கோணத்தை தந்திருக்கிறான் ஒரு 20 பாகை என்றும் சொல்லி தந்திருக்கிறான். ஒரு 20 பாகை என்றும் சொல்லி தந்திருக்கிறான். விளங்குதா? அப்ப படத்துல வந்து குறிச்ச விஷயத்தை தான் கீழே வந்து பந்தியில தந்திருக்கிறான். என்னன்னு தந்திருக்கிறான் என்றால் உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில் ஏபிசி என்ற பக்கம் வந்து 80 பாகையாம். அதாவது ஏ பி சி, ஏபிசி என்ற பக்கம் இவ்வளவு, ஏபிசி என்ற கோணம் இந்த கோணம் தானே, அந்த கோணம் வந்து ஒரு 80 பாகையாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏசிபி என்ற இந்த கோணம் வந்து ஒரு 20 பாகையாக இருக்க போகுதாம். அதே மாதிரி சொல்றான் எங்கட பிசி மீது உள்ள டி ஆனது, எங்கட பிசி மீது உள்ள புள்ளி, அதாவது பிசி என்றது இந்த பக்கம், அந்த பிசி என்ற பக்கத்துல இருக்கிற ஜாதாயினம் ஒரு புள்ளி டி ஆனது ஏபி சமன் டிசி என்ற என்ன மீனிங், ஏபி என்றது இவ்வளவு நீளமும், அப்ப இந்த பக்கத்தை நான் ஒரு அடையாளம் போட்டு வைக்க போறேன். இந்த ஏபி என்ற நீளமும் டிசி என்ற நீளமும் வந்து ஒன்று கொண்டு சமனா. அப்ப டிசி என்ற நீளம் ஏபி என்ற நீளமும் டிசி என்ற நீளமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்க போகுதாம். ஏபி என்ற நீளமும் டிசி என்ற நீளமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்க போகுதாம். ஆக உள்ளன்னு சொல்லி சொல்றான். அதை விட சொல்றான் என்னன்னா இந்த ஏடிபி என்ற கோணம், இந்த ஏ டி பி என்ற இந்த கோணத்தை ஒரு அல்பான்னு சொல்லி தந்திருக்கிறான். விளங்குதா? இப்ப எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள், பொருத்தமான முக்கோணிகளுக்கு சைன் விதியை பயன்படுத்தி பின்வரும் தொடர்பை வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். பின்வரும் தொடர்பை வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். விளங்குதா? பின்வரும் தொடர்பை வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். என்னென்று காணலாம். பாப்பம் பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு காட்ட வேண்டிய தொடர்பை வந்து நாங்கள் முதல்ல எழுதிக் கொள்வோம். எங்களுக்கு காட்ட வேண்டிய தொடர்பை எழுதி போட்டு நாங்கள் யோசிப்போம். எங்களுக்கு காட்ட வேண்டிய தொடர்பு என்ன, sin 80 பாகை இன்டு sin alpha minus 20, sin 80 பாகை இன்டு sin alpha minus 20 என்றவர் என்னத்துக்கு சமனாக இருக்க போதென்றால் sin 20 பாகை இன்டு sin alphaக்கு சமனாக இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், எங்களுக்கு எங்கட சந்தர்ப்பத்துல வந்து sin 80 பாகை என்றவர் வந்திருக்கிறார். ஓமா இல்லையா? sin 80 பாகை வந்திருக்கிறார். அதே மாதிரி sin alphaன்றவரும் வந்து வந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு விளங்கணும், இந்த 80 பாகை என்றவரை வந்து நீங்க கதைக்கோணும் என்றா பிள்ளைகள், 80 பாகை என்றவர் கதைக்கோணும் என்றால் கட்டாயம் இந்த ஏபிசி என்ற
கோணத்தை வந்து நீங்க கொண்டு வர வேணும். ஓமா இல்லையா? ஏபிசி என்ற கோணத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி இங்க சைன் அல்பாவை வந்து நீங்க கதைக்கோணம் என்றால் சைன் அல்பாவை வந்து நீங்க கதைக்கோணம்னு சொல்லி சொன்னால் இந்த பிசிஏ என்ற பக்கத்தை வந்து என்ற கோணத்தை வந்து நீங்க கொண்டு வர வேணும் என்ற கோணத்தை வந்து நீங்க கொண்டு வர வேணும். அதே நேரம் எங்களுக்கு அல்பான்றதை பற்றி கதைக்கிறான். அல்பான்றதை பற்றி கதைக்கிறபடியால இந்த பிடி ஏ என்றதை பற்றி கதைக்கலாம். பிடி ஏ என்றதை பற்றி கதைச்சால் உங்களுக்கு தெரியும் இங்க சைன் 80 பாகை, அப்ப 80 பாகையும் வந்திருக்குது, அல்பாவும் வந்திருக்குது என்றால் இங்க 80 அல்பாவும் இருக்கக்கூடிய முக்கோணம் என்ன முக்கோணம்? முக்கோணம் ஏபிடி என்ற முக்கோணத்துல தான் 80 பாகையும் அல்பா என்ற கோணமும் வந்து இருக்குது. ஓமா இல்லையா? அப்படித்தான் நீங்க யோசிப்பீங்க. அப்ப இந்த ஏபிடி என்ற கோணத்துல, ஏபிடி என்ற முக்கோணத்துல தான் இந்த 80 பாகையும் அல்பாவும் இருக்கிறபடியால நாங்கள் எழுத போறோம் முக்கோணம் ஏபிடிக்கு சைன் விதியை பயன்படுத்த போறோம். சைன் விதியை வந்து நாங்க பயன்படுத்தினோம்டா, சைன் விதியை வந்து பயன்படுத்தினோம்டா எழுதுவீங்க முக்கோணம் ஏடிக்கு சைன் விதிப்படி, முக்கோணம் ஏடிக்கு சைன் விதிப்படி எங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். இந்த 80 பாகை பெறணும்டா, இந்த 80 பாகை பெறணும்டா அதுக்கு எதிரே இருக்கிற பக்கத்தை தான் நாங்க பாக்குறோம். நாங்கள் அதுக்கு எதிரே இருக்கிற பக்கம் என்ன? ஏடி என்ற பக்கம். அப்ப ஏடியின் கீழ் சைன் 80 பாகை, ஏடியின் கீழ் சைன் 80 பாகை என்றவரை நாங்கள் இங்க கதைக்க போறோம். அப்ப ஏடிங்கள் சைன் 80 பாகை என்றது என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது என்றால் இந்த அல்பாக்கு எதிர கோண அல்பா என்ற கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் ஏபி என்ற பக்கமாக இருக்க போகுது. ஆகவே ஏபி என்ற பக்கத்தின் கீழ் இந்த சைன் அல்பா வந்து இருக்க போகுதாம், சைன் அல்பாவா இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு தொடர்பு எடுத்தாச்சா இல்லையா? ஏன் நாங்கள் இந்த தொடர்புடுத்தினாங்கன்னா சைன் 80 பாகை சைன் அல்பா எல்லாம் வந்து எங்கட தொடர்புல இருக்குது. ஆகவே இந்த தொடர்புண்ட நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ரைட் ரைட். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இன்னொரு பக்கத்தை, இன்னொரு கோணத்தை பற்றி கதைக்கிறாங்க. என்ன கோணத்தை பற்றி கதைக்கிறாங்க என்றால் சைன் அல்பா மைனஸ் 20 பற்றி கதைக்கிறாங்க. சைன் 20 பாகையை பற்றி கதைக்கிறாங்க. சைன் அல்பா மைனஸ் 20 சொல்லி சொன்னால் எங்களுக்கு எந்த பக்கம் சைன் அல்பா மைனஸ் 20 இருக்க போகுது? நாங்க படிச்ச பிள்ளைகள் எங்கட ஒரு முக்கோணத்துல வந்து இவர் அல்பா என்ற பக்கம், அல்பா என்ற கோணமாக இருக்குமாக இருந்தால், இவர் அல்பா என்ற கோணமாக இருக்குமாக இருந்தால் இந்த கோணத்தை வந்து நாங்கள் அல்பாவில எழுதி கொள்ளலாம். அப்ப இந்த கோணம் வந்து எங்களுக்கு என்னவாக வரப்போகுது? அல்பா மைனஸ் 20 வரப்போகுது. அல்பா மைனஸ் 20 இருக்க போகுது. எழுதலாமா இல்லையா? அல்பா மைனஸ் 20 இருக்க போகுது. அப்ப இந்த கோணம் வந்து அல்பா மைனஸ் 20 இந்த கோணம் வந்து 20 இருக்கக்கூடிய முக்கோணம் எந்த முக்கோணம்? ஏ டிசி என்ற முக்கோணம் தான் இருக்க போகுது. ஆகவே நாங்க திரும்ப சைன் விதியை வந்து நாங்க பாவிக்க போறோம். முக்கோணம் ஏசிடிக்கு சைன் விதியை பாவிக்க போறோம். முக்கோணம் ஏசிடிக்கு சைன் விதியை பாவிக்க போறோம். ஏன் நாங்கள் இந்த முக்கோணத்துக்கு சைன் விதியை பாவிக்கிறோம்ன்றது வந்து இந்த தொடர்பை வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்ச. நாங்க விளங்குதா? ரைட், ஓகே. இப்ப இந்த ஏசிடிக்கு சைன் விதி பாவிக்க இல்ல, இங்க சைன் 20 பாகைக்கு முன்னுக்கு இருக்கிற கோணம், அதாவது எதிரே இருக்கிற பக்கம் என்ன? சைன் 20 பாகைக்கு எதிரே இருக்கிற பக்கம் என்ன? ஏடி என்ற பக்கம். ஆகவே ஏடியின் கீழ் சைன் 20 பாகை வரப்போகுது. ஏடியின் கீழ் சைன் 20 பாகை வரப்போகுது. ஏடியின் கீழ் சைன் 20 பாகை என்னதுக்கு சமனாக இருக்க போகுது? அல்பா மைனஸ் 20 என்ற கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் சிடி ஆக இருக்க போகுது. சிடியின் கீழ் சைன் அல்பா மைனஸ் 20 இருக்க போகுதாம். அல்பா மைனஸ் 20 இருக்க போகுது. நாங்கள் தகுந்த முக்கோணத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். தகுந்த முக்கோணத்தை எடுத்து நாங்கள் என்ன தியரத்தை பாவிக்கிறோம்னா எங்கட சைன் விதியை வந்து நாங்கள் பாவிச்சு கொள்றோம். விளங்குதா? ரைட். அப்ப இதுல இருந்து எங்களை கேட்ட தொடர்புக்கு போகணும் என்றால் ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு பிள்ளைகள், ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு. இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நாங்கள் என்ன செய்து விடலாம்? பிரிச்சு விடலாம். இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் நாங்கள் பிரிச்சு விடலாம். அப்படி பிரிக்கல இந்த ஏடிங்கள் சைன் 80 பாகையோட இந்த ஏடிங்கள் சைன் 20 பாகை வந்து பிரிவடையக்கில்ல. என்னன்னு வரப்போகுது? ஏடியின் கீழ் சைன் 80 பாகை, ஏடியின் கீழ் சைன் 80 பாகை பிரிபட போகுது. என்னோட ஏடியின் கீழ் சைன் 20 பாகையோட வந்து பிரிபட போகுது. ஏடியின் கீழ் சைன் 20 பாகையோட வந்து பிரிபட போகுதாம். ஏடியின் கீழ் சைன் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. விளங்குதா? அது சமன் என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது? ஏபியின் கீழ் சைன் அல்பா, ஏபியின் கீழ் சைன் அல்பா, ஏபியின் கீழ் சைன் அல்பா அதன் கீழ் சிடியின் கீழ் சைன் அல்பா மைனஸ் 20, அல்பா மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. அல்பா மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது.
இது ஓகேயா? இப்போ ஒரு சின்ன ஒரு சுருக்கல் ஒன்று செய்யலாம் போல நடக்க பிள்ளைகள். ஏடியையும் நாங்கள் வெட்டி கொள்ளலாம். என்ன ஏடியையும் வெட்டி கொள்ளலாம். அதே நேரம் கீழே இருக்கிற சைன் 20 பாகை வந்து மேல போச்சு என்றால் எங்களோட தொடர்பு என்னன்னு வரப்போகுது? சைன் 20 பாகையின் கீழ் சைன் 20 பாகையின் கீழ் சைன் 80 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. சைன் 80 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த ஏபியும் சிடியையும் வந்து நாங்கள் வெட்டி கொள்ளலாம். ஏபியையும் சிடியையும் வந்து வெட்டி கொள்ளலாம். ஏனென்றா ஏற்கனவே தொடர்பு தந்திருக்கிறாங்க. ஏபியும் இந்த சிடியும் வந்து ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க போகுது. ஆகவே ஏபியையும் சிடியையும் வந்து நாங்கள் வெட்டி கொண்டோம் என்றால், அதாவது இவரையும் வந்து நாங்கள் வெட்டினோம் என்றால், இந்த சைன் ஆல்பா மைனஸ் 20 பாகை மேல போகல என்னன்னு வரப்போகுது? சைன் ஆல்பா மைனஸ் 20 சைன் ஆல்பா மைனஸ் 20 கீழ் சைன் ஆல்பான்னு சொல்லி வரப்போகுது. சைன் ஆல்பான்னு சொல்லி வரப்போகுது. அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் வரப்போகுது போல கிடக்குது. நாங்க என்ன செய்யலாம்டா ஒன்றை குறுக்கால பெருக்கல சைன் 20 பாகையோட சைன் அல்பாவை பெருக்க போறோம். அதே நேரம் இந்த சைன் 80 பாகையை குறுக்க நாங்க பெருக்கல சைன் 80 பாகை இன்டு சைன் ஆல்பா மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி பெறப்போகுது. விளங்குதா? அப்ப இதைத்தான் எங்களுக்கு காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. விளங்குதா? இதைத்தான் காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சா? விளங்குதா? ரைட். அப்ப இது ஓகேண்டா, இது இருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஓகேண்டா இவர் இருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. இங்க கேள்வியில பாத்தீங்கன்றாலே பிள்ளைகள் உங்களுக்கே விளங்குது என்னன்னா மிகவும் இலகுவாத்தான் போய் கொண்டிருக்கு. என்ன மிகவும் இலகுவாத்தான் போய் கொண்டிருக்குது. ரைட். ஓகே. அப்ப இப்படி ஒரு வடிவத்துல வந்து காட்ட சொல்லி சொல்லியாச்சு. இப்படி ஒரு வடிவத்துல வந்து காட்ட சொல்லி சொல்லிக்கிறாரு. அடுத்தது கேட்கிறான் என்னென்றால் ஏன் சைன் 80 பாகை சமன் கொஸ் 10 பாகை என விளக்கி இதிலிருந்து tan அல்பா சமன் பின்வரும் வடிவத்துல வந்து காட்டட்டுமா? tan அல்பா சமன் பின்வரும் வடிவத்துல வந்து காட்டட்டுமா? அவன் கேட்கிறான் ஏன் சைன் 80 பாகை என்றது கொஸ் 10 பாகைக்கு வந்து சமனாக இருக்கட்டுமா? கொஸ் 10 பாகைக்கு சமனாக இருக்க வேணுமா? அப்ப நீங்கள் இந்த ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா விளங்குது பிள்ளைகள். எங்கட ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா விளங்குது பிள்ளைகள். இந்த ஏற்பாட்டுல வந்து முதலாவதா வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க என்னன்னா சைன் 90 மைனஸ் டீட்டா வந்து கொஸ் டீட்டான்னு போட்டு வச்சிருக்கிறீங்க. அப்ப அந்த தொடர்பை பயன்படுத்தி நீங்க இங்க காணேக்கில்ல உங்களுக்கு விளங்குது இந்த 80 பாகையை நாங்கள் இப்ப என்ன எழுதி கொள்ளலாம் என்றால் சைன் 90 மைனஸ் 10 பாகைன்னு சொல்லி எழுதலாமா எழுதியலாதா? இந்த 80 பாகைக்கு பதிலாக மேலே இருக்கிற தொடர்பை வந்து நாங்கள் பயன்படுத்தணும்டா பிள்ளைகள். இந்த 80 பாகைய 90 மைனஸ் 10ன்னு சொல்லி நாங்கள் போட்டுக்கொள்ள இயலும். ஆனால் மேலே இருக்கிறவங்களுக்கு தொடர்பு சொல்லுது சைன் 90 மைனஸ் டீட்டா. இங்க டீட்டா மாதிரி 10 பாகை இருக்குது. சைன் 90 மைனஸ் டீட்டாவை நாங்கள் என்னன்னு போட படிக்கிறாங்க? கொஸ் டீட்டான்னு சொல்லி போட படிக்கிறாங்க. கொஸ் டீட்டா. ஆகவே இங்க டீட்டா மாதிரி என்ன இருக்க போகுது? கொஸ் 10 பாகை என்றவர் இருக்க போறார். கொஸ் 10 பாகை என்றவர் இருக்க போறாரா? கொஸ் 10 பாகை என்றவர் இருக்க போறார். விளங்குதா? அப்ப எங்களை கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டவன் என்றால் ஏன் இந்த சைன் 80 பாகையை வந்து கொஸ் 10 பாகைன்னு சொல்லி காட்டு சொல்லி கொஸ் 10 பாகைன்னு எழுதலாம்னு சொல்லி சொல்றான் என்றால் இப்படி ஒரு வடிவத்துல நீங்கள் எழுதி கொடுத்து விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகேயாக இருக்க போகுது. விளங்குதா? இப்படி ஒரு வடிவத்துல எழுதி கொடுத்து விட்டீங்கன்னா ஓகேயாக இருக்குமா? ரைட். ஓகேயா? ரைட். அப்ப இதுல இருந்து கேட்கிறாங்க என்னென்றால் tan அல்பா சமன் பின்வரும் வடிவத்துல வந்து காட்டட்டுமா? tan அல்பா சமன் பின்வரும் வடிவத்துல வந்து காட்டட்டுமா? tan அல்பா சமன் பின்வரும் வடிவத்துல காட்டட்டுமா? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஏற்கனவே வந்து நாங்க ஒரு தொடர்பொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த அல்பாவில வந்து ஒரு தொடர்பொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் பிள்ளைகள். சைன் 20 பாகை இன்டு சைன் அல்பா. சைன் 20 பாகை இன்டு சைன் அல்பா சமன் சைன் 20 பாகை இன்டு சைன் அல்பா சமன் சைன் 80 பாகை இன்டு சைன் அல்பா மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி எழுதலாமாம். சைன் அல்பா மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி எழுதி கொள்ள இயலும். சைன் அல்பா மைனஸ் 20 பாகைன்னு சொல்லி எழுதி கொள்ள இயலும். இப்ப மேல இருக்கிற தொடர்பு பாவிக்கைக்குள்ள பிள்ளைகள் சைன் 80 பாகைய கொஸ் 10 பாகைன்னு சொல்லி போடலாமா போடலாதா? போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடேக்கில்ல என்னென்ன தொடர்பு வரப்போகுது? சைன் 20 பாகை இன்டு சைன் அல்பா. சைன் 20 பாகை இன்டு சைன் அல்பா சமன் இப்ப எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள். இப்ப எழுதி கொள்ளலாம் இந்த
சைன் 80 பாகை இன்டு சைன் ஆல்பா மைனஸ் 20 பாகையில சைன் 80 பாகைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? சைன் 80 பாகைக்கு பதிலாக வந்து நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? சைன் 80 பாகைக்கு பதிலாக மேலே இருக்கிற தொடர்பை பாவிக்கணும் என்றால் மேலே இருக்கிற தொடர்பை நாங்கள் பாவிக்கணும் சொல்லி சொன்னால் ஒரு கொஸ் 10 பாகைய போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ள இயலுமா? போட்டுக்கொண்டோம் என்றால் எங்களுக்குரிய தொடர்பு என்னன்னு வரப்போகுது? இப்படி ஒரு வடிவத்துல வரப்போகுது. அவன் கேட்ட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போறோம். இந்த சைன் 80 பாகைக்கு பதிலாக ஏன் கொஸ் 10 பாகைன்னு சொல்லி போடலாம்னு கேட்கிறாங்க. ஆகவே ஒரு வேலை செய்யலாம். இந்த சைன் 80 பாகைக்கு பதிலாக கொஸ் 10 பாகைய எங்களால போடக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? ரைட், ஓகே. இப்படியே இருக்கட்டும். இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு. ஏற்கனவே நாங்க ஒரு தொடர்பொண்டு படிச்சினாங்க. இந்த சைன் 10 பாகைக்கு பதிலாக நாங்கள் என்னென்று எழுத படிச்சினாங்க என்றால் கொஸ் 20 பாகை மைனஸ் வர்க்கமூலம் சைன் 20 பாகைன்னு சொல்லி எழுதினாங்க. ஓமா இல்லையா? 2 மடங்கு சைன் 10 பாகைக்கு பதிலாக பிள்ளைகள் கொஸ் 20 பாகை மைனஸ் வர்க்கமூலம் 3 சைன் 20 பாகைன்னு சொல்லி எழுதினாங்க. ஓமா இல்லையா? எழுதினாங்க. அப்ப அந்த தொடர்பை வந்து நாங்கள் இங்க பயன்படுத்தலாமா இல்லையா? அந்த தொடர்பை நாங்கள் இங்க பயன்படுத்தலாமா இல்லையா? பயன்படுத்தி கொள்ள இயலும். அந்த தொடர்பை நாங்கள் இங்க என்ன செய்ய இயலும்டா? பயன்படுத்தி கொள்ள இயலும். அப்ப அந்த தொடர்பை வந்து நாங்கள் பிள்ளைகள் இங்க பயன்படுத்தி கொள்ள இயலும்டா. அந்த தொடர்பை வந்து நாங்கள் இங்க பயன்படுத்தி கொள்ள இயலும்டா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைன் 20 பாகை இருக்க போகுது. ஓகே, இருக்கட்டும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைன் 20 பாகை இருக்க போகுது. இங்க ஒரு சைன் அல்பான்றவர் இருக்க போறார். இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கிறார். ஓகே, இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கட்டும். நாங்க ஒரு வேலை செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ் 10 பாகை என்றவர் இருக்க போறார். ஓகே, இருக்கட்டும். நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல இருக்கு. இந்த சைன் ஆல்பா மைனஸ் 20 இருக்குத்தானே? இந்த சைன் ஆல்பா மைனஸ் 20 நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்குது. என்ன செய்து கொள்ளலாம்? a மைனஸ் பி என்ற வாய்ப்பாட்டை பயன்படுத்தி சுருக்கி கொள்ளலாம். a மைனஸ் பி என்ற வாய்ப்பாட்டை பயன்படுத்தி சுருக்கினோம் என்றால் சைன் a மைனஸ் பி என்ற வாய்ப்பாட்டில் இருக்கு. ஆகவே என்ன நிலை கொள்ளலாம்? சைன் a cos b சைன் ஆல்பா இன்டு கொஸ் 20, அதாவது சைன் a cos b மைனஸ் கொஸ் ஏ சைன் பி கொஸ் ஏ மாதிரி என்ன இருக்க போகுது? கொஸ் ஆல்பா இருக்க போகுது இன்டு கொஸ் 20 சைன் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. சைன் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. சுருக்கிறதா நிலையில சுருக்கினீங்கன்னா இப்படி ஒரு வடிவத்துல வந்து உங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு. இங்க பாத்தீங்கன்னா சைன் 20 பாகை இருக்கு. எங்கட ஆன்சரை பாத்தீங்கன்னா ஏதாவது இடத்துல வந்து சைன் 20 பாகையை பற்றி கதைக்கிறாங்களா? கதைக்கிறாங்க. ஆகவே இந்த இடத்துல சைன் 20 பாகை இருக்க போகுது. ஓகே, இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து ஒரு சைன் 20 பாகை என்றவர் இருக்க போற. ஓகே, இருக்கட்டும். சைன் 20 பாகையை வந்து நான் அப்படியே வச்சிருக்க போறேன். சைன் 20 பாகையை நான் அப்படியே வச்சிருக்க போறேன். விளங்குதா? சைன் 20 பாகையை நான் அப்படியே வச்சிருக்க போறேன். இப்போ ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு பிள்ளைகள். இப்போ ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்குது. நாங்கள் எல்லா பக்கமும் ஒரு கொஸ் அல்பாவால வந்து பிரிக்கலாமா பிரிக்க இயலாதா? ஒரு கொஸ் அல்பாவால வந்து நாங்கள் பிரிக்க இயலுமா பிரிக்க இயலாதா? பிரிக்க இயலும். ஓமா இல்லையா? கொஸ் அல்பாவால வந்து எங்களால பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு. அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு பிள்ளைகள். அதுக்கு முன்னுக்கு ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்குது. அது என்னத்துக்காக இங்க கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா சைன் 20 பாகை என்றவர் இருக்கிறார். உங்களோட ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி தான் பிள்ளைகள் நீங்கள் போறீங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா சைன் 20 பாகை என்றவர் இருக்கிறார். உங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கிறாரா சைன் 10 பாகை என்றவர் இருக்கிறாரா? உங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா கொஸ் 10 பாகை என்றவர் இருக்கிறாரா அல்லது சைன் 10 பாகை என்றவர் இருக்கிறாரா? சைன் 10 பாகை என்றவர் தான் இருக்கிறார். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல பிள்ளைகள். இந்த கொஸ் 10 பாகையை வந்து நாங்கள் இல்லாம பண்ணணும் என்றால் இந்த சைன் 20 பாகையை நாங்கள் என்னத்துல போட்டுக்கொள்ளலாம்? அரைக்கோணத்துல போட்டுக்கொள்ளலாம். அப்ப அரைக்கோணத்துல போடல இந்த சைன் 20 பாகையை அரைக்கோணத்துல போட்டோம்னா என்ன வர போகுது? 2 மடங்கு சைன் a/2 இன்டு கொஸ் a/2 சொல்லி வரப்போகுது. அப்ப 20 பாகை இந்த அரைவாசி என்னன்னு வரப்போகுது? 2 மடங்கு சைன் 10 சொல்லி வரப்போகுது இன்டு கொஸ் 10 சொல்லி வரப்போகுது. அதை விட பக்கத்துல வந்து ஒரு சைன் அல்பான்றவர் இருக்கிறார். இருக்கட்டும். அதை விட பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஒரு கொஸ் 10 பாகை இருக்க போகுது. அதை விட பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்க போகுது? ஒரு சைன் அல்பா இருக்க போகுது. அதை விட ஒரு கொஸ் 20 பாகை இருக்க போற.
அதை விட பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்க போகுது, ஒரு கொஸ் ஆல்பா இருக்க போகுது. அதை விட ஒரு சைன் 20 பாகை என்றவர் இருக்க போறாராம். ஒரு சைன் 20 பாகை என்றவர் இருக்க போறார். இப்போ ஒரு வேலை செய்யலாம் போல நடக்க பிள்ளைகள். இந்த கொஸ் 10 பாகையும் இந்த கொஸ் 10 பாகையும் வந்து நாங்க வெட்டலாமா இல்லையா? வெட்டி கொள்ளலாம். அப்ப வெட்டினம் என்றால் இப்ப எங்களுக்கு மிஞ்ச போறவர் 2 மடங்கு சைன் 10 பாகை இன்டு சைன் அல்பா, 2 மடங்கு சைன் 10 பாகை இன்டு சைன் அல்பா சமன் சைன் அல்பா கொஸ் 20, சைன் அல்பா கொஸ் 20 மைனஸ் கொஸ் அல்பா சைன் 20 சொல்லி வந்துட்டு கொஸ் அல்பா சைன் 20 சொல்லி வந்துட்டு. ஓமா இல்லையா? இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு பிள்ளைகள். இந்த மைனஸ்ல இருக்கிறவரை பிளஸா கொண்டு வரல, இந்த மைனஸை நாங்க சமனுக்கு அங்கால கொண்டு போறோம். அப்படி கொண்டு வந்துட்டு சைன் அல்பாவில இருக்கிறவரை வந்து நாங்க பொதுவடுத்தோம்டா, சைன் அல்பாவில இருக்கிறவரை வந்து நாங்க பொதுவடுத்து விட்டோம்டா, இங்க பாத்தீங்கன்னா சைன் அல்பா கொஸ் 20 இருக்கு. அந்த சைன் அல்பா கொஸ் 20ல இருந்து ஒரு சைன் அல்பாவை பொதுவடுக்கல ஒரு கொஸ் 20 பாகை எங்களுக்கு வரப்போகுதாம். ஒரு கொஸ் 20 பாகை வரப்போகுது. அதே நேரம் இந்த 2 மடங்கு சைன் 10 பாகை சைன் அல்பா வந்து சமனுக்கு அங்கால போய்க்கல மைனஸ் வரப்போகுது. அதுல இருந்து ஒரு சைன் அல்பாவை நான் பொதுவடுக்கல 2 மடங்கு சைன் 10 பாகைன்னு சொல்லி வரப்போகுதாம். 2 மடங்கு சைன் 10 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. அது சமன் இந்த கொஸ் அல்பா சைன் 20 வந்து நான் சமனுக்கு அங்கால கொண்டு போய்க்கல பிளஸ்ஸா போயிடும். ஆகவே கொஸ் அல்பா இன்டு சைன் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுதாம். சைன் 20 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. இப்ப ஒரு வேலை செய்யலாம் போல பிள்ளைகள். இந்த கொஸ் அல்பாவை சைன் அல்பாவோட பிரிச்ச மண்டாங்களுக்கு என்னன்னு வரப்போகுது, டேன் அல்பான்னு சொல்லி வரப்போகுது. ஏன்னா சைன் அல்பாவிங்க கொஸ் அல்பா வந்து டேன் அல்பான்னு வரப்போகுது. அதே நேரம் இந்த கொஸ் 20 மைனஸ் 2 மடங்கு சைன் 10 பாகிய சமனுக்கு அங்கால கொண்டு போய்க்க பிரிவடைக்கல எங்களுக்குரிய தொடர்பு என்னன்னு வரப்போகுது, சைன் 20 பாகையின் கீழ் கொஸ் 20 பாகை மைனஸ் 2 மடங்கு சைன் 10 பாகைன்னு சொல்லி வரப்போகுதான். விளங்குதா? அப்ப இதைத்தான் எங்களை காட்ட சொல்லி சொன்னவன் காட்டியாச்சு. அதாவது எங்களுக்கு தேவையான தொடர்பை வந்து பிள்ளைகள், எங்களுக்கு என்ன தொடர்பு தேவையோ அந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி எங்கட மேல இருக்கிற தொடர்புகளை வந்து நாங்க மாத்தி 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 கொண்டு வந்து ஆன்சர் எடுத்து கொடுத்து வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் மேல. விளங்குதா? ரைட். அப்ப நாங்கள் இப்ப எழுதியாச்சு. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க என்றால், மேலே ஏயில வந்து செண்டில் பெறப்பட்ட முடிவை பயன்படுத்தி, மேலே ஏயில் செண்டில் பெறப்பட்ட முடிவை பயன்படுத்தி அல்பா சமன் 30 பாகை என்று சொல்லி உயிர்த்தறியட்டுமா? மேலே இருக்கிற தொடர்பை பயன்படுத்தி அல்பா சமன் என்னண்டு உயிர்த்தறியட்டுமா? 30 பாகை என்று சொல்லி உயிர்த்தறியட்டுமா? அல்பா சமன் 30 பாகை என்று சொல்லி உயிர்த்தறியட்டுமா? அல்பா சமன் 30 பாகை என்று உயிர்த்தறியட்டுமா? என்னண்டு உயிர்த்தறிய போறோம்? அல்பா சமன் 30 பாகை என்று சொல்லி அதைத்தான் நாங்கள் இப்ப காட்ட போறோம். என்னண்டு காட்டலாம், என்னண்டு நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். அப்ப அல்பா சமன் என்னன்னு காட்ட போறோம்னு சொல்லி சொன்னால் 30 பாகை என்று காட்ட போறோம் பிள்ளைகள். அப்ப எங்களுக்குரிய தொடர்பு வந்தது பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். tan அல்பா சமன் sin 20 பாகை tan அல்பா சமன் sin 20 பாகையின் கீழ் sin 20 பாகையின் கீழ் cos 20 பாகை மைனஸ் 2 மடங்கு sin 10 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. 2 மடங்கு sin 10 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. எங்களை கேட்ட கேள்வி வந்து பிள்ளைகள் மேலே இருக்கிற தொடர்பை வந்து பயன்படுத்த சொல்லி இருக்கிறான். மேலே இருக்கிற தொடர்பை பயன்படுத்த சொல்லி இருக்கிறான் என்றால், மேலே இருக்கிற தொடர்பை பயன்படுத்த சொல்லி இருக்கிறான் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 2 மடங்கு சைன் 10 பாகைக்கு பதிலாக அந்த 2வது தொடர் பாத்தீங்கன்னா தெரியுது. 2 மடங்கு சைன் 10 பாகைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பிரதியிட்டுக் கொள்ளலாம் என்றால், 2 மடங்கு சைன் 10 பாகைக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பிரதியிட்டுக் கொள்ளலாம் என்றால், 2 மடங்கு சைன் 10 பாகைக்கு பதிலாக என்னத்தை பிரதியிட்டுக் கொள்ளலாம் என்றால் கொஸ் 20 பாகை மைனஸ் வர்க்கமூலம் 3 கொஸ் 20 பாகை மைனஸ் வர்க்கமூலம் 3 சைன் 20 பாகை என்று சொல்லி பிரதியிடலாமா இல்லையா? மேலே இருக்க ஏயில பெறப்பட்ட இந்த 2வது முடிவை பயன்படுத்தி நாங்கள் இப்பயே போட்டு வச்சிருக்கிறோம். அப்படி போடைக்க பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குது. மேல வந்து ஒரு சைன் 20 பாகை இருக்க போகுது. மேல பாத்தீங்கன்னா ஒரு சைன் 20 பாகை இருக்க போகுது. கீழே பாத்தீங்கன்னா இந்த கொஸ் 20 பாகையும் வெட்டுப்பட்டுரும். இந்த மைனஸால பிரிக்க பிளஸ்ஸா போயிடும். ஆகவே வர்க்கமூலம் 3 சைன் 20 பாகைன்னு சொல்லி வந்துட்டு வர்க்கமூலம் 3 சைன் 20 பாகை என்று வந்துட்டு. இப்போ ஒரு வேலை செய்யலாம். இந்த சைன் 20 பாகையும் வெட்டேக்கல ஒண்டிங்கு வர்க்கமூலம் 3 சொல்லி வரப்போகுது. ஒண்டிங்கில் வர்க்கமூலம் 3 சொல்லி வரப்போகுது. எங்களுக்கு தெரியும் இந்த ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3 வந்து டேனுக்கு என்ன பெருமானத்துக்கு வரப்போகுது? டேன் 30 பாகை என்றவர் தான் பிள்ளைகள் ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3 இருக்க போகுது. ஒண்டிங்கள் வர்க்கமூலம் 3 இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் டேன் அல்பா சமன் டேன் 30 பாகைன்னு சொல்லி சொன்னால் அல்பா சமன் எத்தனை பாகையாக இருக்க போகுதா?
30 பாகையாக இருக்க போகுது. ஆல்பா சமன் 30 பாகையாக இருக்க போகுது. அப்ப இதைத்தான் உயிர்த்தறிய சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப உயிர்த்தறிஞ்சாச்சு. விளங்குதா? சின்ன கேள்வி உண்டு என்ன? அப்ப இதைத்தான் உயிர்த்தறிய சொன்னவன் நாங்கள் இப்ப உயிர்த்தறிஞ்சு எங்கட ஆன்சர் வந்து எடுத்தாச்சு. விளங்குதா? ரைட். ஓகேண்டா, இவரை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகேண்டா, இவரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்க. அடுத்த கேள்வியை அடுத்த சி பாட்டை பார்ப்போம். சரியா? இவரை ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்க. சி பாட்டை பார்ப்போம். அப்ப சின்ன கேள்விதான் பிள்ளைகள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களா என்ன? ரைட். ஓகே. ஓகேண்டா, சி பாட்டை பார்த்து கொள்வோம். ரைட். சி பாட்டை பார்த்தோம்டா, சி பாட்டு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எங்கட இன்வெர்ஸ்ல வந்து கேள்வி கேட்கறாங்க. இன்வெர்ஸ்ல வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. அப்ப tan இன்வெர்ஸ் cos வர்க்கம் x எங்களுக்கு இன்வெர்ஸ்ல வந்து கேள்வி கேட்கறாங்க. இதே டைப் கேள்விகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பெரும் பிள்ளைகள். இன்வெர்ஸ்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்களுக்கு கேள்வி வரும். அப்ப tan இன்வெர்ஸ் cos வர்க்கம் x, tan இன்வெர்ஸ் cos வர்க்கம் x சக tan இன்வெர்ஸ் sin x சமன் பையங்கில் நாளை தீர்க்க சொல்லி இருக்கிறான். பையங்கில் நாளை தீர்க்க சொல்லி இருக்கிறான். பையங்கில் நாளை தீர்க்க சொல்லி இருக்கிறான். விளங்குதா? cos வர்க்கம் x, அதாவது tan இன்வெர்ஸ் cos வர்க்கம் x சக tan இன்வெர்ஸ் sin x சமன் பையங்கில் நாளை தீர்க்கட்டுமா? விளங்குதா? தீர்க்கட்டுமா? இப்ப நாங்க படிக்கிறாங்க பிள்ளைகள், ஒவ்வொரு இன்வெர்ஸும் நாங்க படிச்சினாங்க, ட்ரிக்னோமெட்ரியிலேயே படிச்சினாங்க. ஒவ்வொரு இன்வெர்ஸும் வந்து என்னவாக இருக்க போகுதுண்டா, ஒவ்வொரு இன்வெர்ஸும் என்னவாக இருக்குமாண்டா ஒவ்வொரு கோணமாக இருக்க போகுது பிள்ளைகள். அப்ப ஒவ்வொரு இன்வெர்ஸும் வந்து ஒவ்வொரு கோணம் என்றபடியால நாங்கள் ஒரு பிரதியீடு வைப்போம். ஒவ்வொரு இன்வெர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு பிரதியீடு வைக்க போறோம். அப்ப tan இன்வெர்ஸ் cos வர்க்கம் x என்றவர் ஒரு கோணம், அவரை ஒரு அல்பான்னு சொல்லி வச்சிருந்தால் இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம். ரெண்டு பக்கம் tan எடுக்கல, tan அல்பா இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம். tan அல்பான்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போகுதுன்றால் cos வர்க்கம் x எடுக்க போதாம். cos வர்க்கம் x எடுக்க போகுது. அதே மாதிரி tan இன்வெர்ஸ் கூட ஒரு கோணமாக இருக்க போகுது. அந்த tan இன்வெர்ஸ் sin x என்றவர் என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுன்றா ஒரு பீட்டாக்கு சமனாக இருக்க போகுது. ஏனென்றா பீட்டான்றது ஒரு கோணத்துக்கு சமனாக இருக்க போகுது. நான் பிரதியீடாக வைக்கிறேன். அப்ப இதுல இருந்து ரெண்டு பக்கம் நாங்கள் tan எடுக்க இல்ல, tan பீட்டா சமன் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் ஒரு sin x-க்கு சமனாக இருக்க போகுதாம். ஒரு sin x-க்கு சமனாக இருக்க போகுது. அப்ப இன்வெர்ஸ்ல கேள்வி வந்துட்டாலே முதலாவது இதைத்தான் செய்வீங்க, ஒவ்வொரு இன்வெர்ஸும் ஒவ்வொரு கோணம். ஆகவே அந்த இன்வெர்ஸை வந்து ஒரு பிரதியீட்டுல கொடுத்து நீங்க கேள்விகளை செய்து கொள்வீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற தொடர்புல போயிட்டு நாங்கள் வச்ச பிரதியீடு வைக்கல, இந்த tan இன்வெர்ஸ் cos வர்க்கம் x-க்கு பதிலாக அல்பான்ற பிரதியீட்டு வைக்கலாம். அதே நேரம் இந்த tan இன்வெர்ஸ் sin x-க்கு பதிலாக ஒரு பீட்டான்ற பிரதியீடு வைக்கல. உங்களுக்கு தெரியும் அல்பா பிளஸ் பீட்டான்றவர் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் பையங்கள் நாளுக்கு சமனாக இருக்க போகுது. பையங்கள் நாளுக்கு சமனாக இருக்க போகுது. இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு பிள்ளைகள். இங்க tan அல்பா tan பீட்டாவில தான் நாங்க கதைச்சினாங்க. ஆகவே ஒரு வேலை செய்யலாம் போல கிடக்கு. ரெண்டு பக்கமும் tan எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு பக்கமும் tan எடுத்துக்கொள்ள tan அல்பா பிளஸ் பீட்டா சமன் tan π/4 ஆக இருக்க போகுது. tan π/4 இருக்க போகுது. இப்ப தெரியும் பிள்ளைகள், tan அல்பா பிளஸ் பீட்டா அப்ப tan a பிளஸ் b என்ற வடிவத்துல இருக்கு. இவரை வந்து நாங்க தனித்தனியா உடைக்கலாமா இல்லையா? உடைச்சு கொள்ளலாம். உடைக்க என்னன்னு வர போகுது, tan அல்பா பிளஸ் tan பீட்டா ஓவர் 1 மைனஸ் tan அல்பா tan பீட்டான்னு சொல்லி வர போகுது. 1 மைனஸ் tan அல்பா tan பீட்டான்னு சொல்லி வர போகுது. 1 மைனஸ் tan அல்பா tan பீட்டான்னு சொல்லி வர போகுது. அது சமன் tan π/4. tan π/4 என்ற பெருமானம் என்ன? tan π/4 என்ற பெருமானம் என்ன? ஒன்றா இருக்க போகுது. என்ன? tan π/4 என்ற பெருமானம் ஒன்றாக இருக்க போகுது. இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு குறுக்க நாங்கள் பெருக்கினோம் என்றால் இந்த tan அல்பாக்கு பதிலாக நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் இந்த அல்பா பீட்டா எல்லாம் நாங்கள் வச்ச கணியங்கள். அதரை இல்லா பண்றதுக்காக இந்த tan அல்பாக்கு பதிலாக நாங்க என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? ஒரு cos வர்க்கம் x போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த tan பீட்டாக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னால் sin x போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த 1 மைனஸ் tan அல்பா tan பீட்டா வந்து சமனோட பெருக்கப்படையில பெருக்கப்பட்டுட்டு இந்த tan அல்பாக்கு பதிலாக நாங்க பிரதியிட போறோம். ஒரு cos வர்க்கம் x வந்து பிரதியிட போறோம். அதே நேரம்
இந்த tan பீட்டாக்கு பதிலாக ஒரு sin x என்ற பிரதியீட நாங்கள் வைக்க போறோம். sin x என்ற பிரதியீட்டை நாங்கள் வைக்க போறோம். விளங்குதா? sin x என்ற பிரதியீட்டை வச்சு நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு போனோம் என்றால் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் கொண்டு போனோம் என்றால் எங்களுக்குரிய தொடர்பு என்ன வரப்போகுது? ஒரு பக்கம் கொண்டு போனோம் என்றால் cos வர்க்கம் x sin x, cos வர்க்கம் x sin x சக cos வர்க்கம் x, சக cos வர்க்கம் x, சக cos வர்க்கம் x, சக sin x, சக sin x, சக sin x சமன் ஒன்று வரப்போகுது. sin x சமன் ஒன்று சொல்லி வரப்போகுது. விளங்குதா? சக sin x சமன் ஒன்று சொல்லி வரப்போகுதாம். ஒன்று சொல்லி வரப்போகுது. விளங்குதா? இப்போ ஒரு வேலை செய்யலாம் போல பிள்ளைகள், இந்த ரெண்டு இடத்திலையும் இருந்து ஒரு கொஸ் வர்க்கம் எக்ஸ வந்து நாங்கள் பொது எடுத்துக் கொள்ளலாம். ஒரு கொஸ் வர்க்கம் எக்ஸ் நாங்கள் பொது எடுத்துக் கொள்ளைகள், ஒரு கொஸ் வர்க்கம் எக்ஸ வந்து நாங்கள் பொது எடுத்துக் கொள்ளைகள் எங்களுக்கு மிஞ்ச போறவர் sin x plus 1, sin x plus 1 என்றவர் மிஞ்ச போறார். ஒரு sin x plus 1 மிஞ்ச போறார். அதை விட பாத்தீங்கன்னா ஒரு sin x minus 1 என்றவர் வந்து sin x சமன் 1 என்றவர் வந்து இங்கால சைட்ல வர போறார். இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல நடக்குது. பிள்ளைகள், இந்த கொஸ் வர்க்கம் எக்ஸுக்கு பதிலாக இந்த கொஸ் வர்க்கம் எக்ஸுக்கு பதிலாக ஏனென்றா எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா sin எக்ஸ்ல இருக்கிற. அப்ப இந்த கொஸ் வர்க்கம் எக்ஸை வந்து நாங்க சைன்ல கதைச்சு கொள்ளலாம். ஆகவே இந்த கொஸ் வர்க்கம் எக்ஸை வந்து நாங்க சைன்ல கதைச்சு கொள்ளே இல்ல 1 மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸ் என்றவர் தான் பிள்ளைகள் எங்களுக்கு என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுன்னா கொஸ் வர்க்கம் எக்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு sin x plus 1 என்றவர் இருக்க போறார். ஒரு sin x plus 1 என்றவர் இருக்க போறார். நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல நடக்கு பிள்ளைகள், இந்த sin x வந்து நாங்க சமனுக்கு அங்கால கொண்டு போகலாமா? கொண்டு போயிடாதா? கொண்டு போகலாம். sin x வந்து நாங்க சமனுக்கு அங்கால கொண்டு போய்க்கல என்னண்டு வர போகுது 1 மைனஸ் sin x சொல்லி வரப்போகுது. 1 மைனஸ் sin x சொல்லி வரப்போகுது. 1 மைனஸ் sin x சொல்லி வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் sin வர்க்கம் x பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பில் இருக்கிற மாதிரி இருக்கு. a மைனஸ் b வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கு. a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கு. ஆகவே இந்த 1 மைனஸ் sin வர்க்கம் x வந்து நாங்க சுருக்கி போட்டோம்டா 1 plus sin x into 1 minus sin x சொல்லி போடலாமா? போடலாதா? போட்டு கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1 plus sin x இருக்கு. அந்த 1 plus sin x இந்த 1 plus sin x பெருக்கப்படையில இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா ஒரு வர்க்கம் வரப்போகுது. அது சமன் ஒரு 1 minus sin x சொல்லி வரப்போகுதாம். ஒரு 1 minus sin x சொல்லி வரப்போகுது. விளங்குதா? 1 minus sin x சொல்லி வரப்போகுது. நீங்க எடுத்த உடனே பிள்ளைகள் இந்த 1 மைனஸ் sin x ஆல வந்து நாங்க பிரிக்கலாமா? 1 மைனஸ் sin x ஆல வந்து நாங்க பிரிக்கலாமா? 1 மைனஸ் sin x ஆல பிரிக்கலாமா? பிரிக்க இயலாது. அது x என்றவர் வந்து 0 என்ன x என்றவர் 1 மைனஸ் sin x என்றவர் வந்து 0 பெருமானமாக இருக்கலாமோ இல்லையோ? இருக்கலாம். ஏனென்றா எக்ஸுக்கு பதிலாக ஒரு π/2 என்ற பெருமானம் வந்துட்டு என்றால் எக்ஸுக்கு பதிலாக π/2 என்ற பெருமானம் வந்துட்டு என்றால் sin π/2 என்ற பெருமானம் என்ன? 1 ஒன்றுல இருந்து 1 கழிச்சோம்டா 0. இவரும் 0 போயிடும். அவ 0 பிரிக்க தீரா வடிவம். ஆகவே நாங்கள் அப்படியே பிரிக்க இயலாது. ஆகவே பிரிக்காத சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு பொது எடுக்க போறோம். அப்ப பொது எடுக்கல இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 மைனஸ் sin x இருக்கு. இந்த 1 மைனஸ் sin x வந்து நாங்க சமனுக்கு இங்கால கொண்டுரைக்கல மைனஸா போயிடும். மைனஸ் ஒரு 1 மைனஸ் sin x சொல்லி வரப்போகுது. ஒரு மைனஸ் ஒரு 1 மைனஸ் sin x சொல்லி வரப்போகுது. அது சமன் 0 என்று வரப்போகுது பிள்ளைகள். அது சமன் 0 சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு செய்யலாம். இந்த ரெண்டு இடத்துலயும் இருந்து ஒரு 1 மைனஸ் sin x வந்து நாங்க பொது எடுத்தோம்டா இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம். ஒரு 1 மைனஸ் sin x வந்து நாங்க பொது எடுத்தோம்டால் இந்த சமன்பாடுல இந்த இடத்துல இருந்து ஒரு 1 மைனஸ் sin x பொது எடுக்க ஒரு 1 பிளஸ் sin x முழுவதும் வர்க்கம் என்று வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு 1 மைனஸ் sin x பொது எடுக்கல ஒரு -1 என்றவர் வர போறாராம். ஒரு -1 என்றவர் வர போறார். அது சமன் 0 என்று வரப்போகுது. 0 சொல்லி வரப்போகுது. அப்ப உங்களுக்கு விளங்குது. 2 காரணிகளை பெருக்க 0 பெறுதுன்னு சொல்லி சொன்னால் 2 காரணிகளை பெருக்க 0 பெறுது என்றால் ஒன்று 1 மைனஸ் sin x என்றவர் வந்து 0க்கு சமனாக வர வேண்டும். ஒன்று 1 மைனஸ் sin x என்றவர் 0க்கு சமனாக வர வேண்டும். அல்லது 1 பிளஸ் sin x முழுவதின் வர்க்கம் 1 பிளஸ் sin x முழுவதின் வர்க்கம் -1 சமன் 0க்கு சமனாக இருக்க வேணுமா? 0க்கு சமனாக இருக்க வேணும். விளங்குதா? சுருக்குறதான வேலை சுருக்கினீங்கன்னா இப்படி வரும். விளங்குதா?
பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், இந்த 1 மைனஸ் சைன் எக்ஸ் சமன் 0 வரைக்கும் இல்ல, சைன் எக்ஸ் சமன் இப்ப என்னவாக வருமண்டா, சைன் எக்ஸ் சமன் ஒன்றாக வரப்போகுது. ஒன்றாக வரைக்கும் இல்ல, இந்த ஒன்றுக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போட்டுக்கொள்ளலாம், சைன் பை பை 2 வந்து போட்டுக்கொள்ளலாம். சைன் பை பை 2 வந்து போட்டுக்கொள்ளலாம். அவ பாத்தீங்கன்னா இப்ப என்ன வடிவத்துல இருக்குண்டா, சைன் தீட்டா சமன் சைன் அல்பான்ற வடிவத்துல இருக்கு பிள்ளைகள். ஆனால் இதுல வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று நாங்கள் பாவிக்கணும். இதுல பாவிக்கிற அல்பான்றது என்ன ரேஞ்சில இருக்கணும், அல்பான்றது -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்கணும். இங்க அல்பா மாதிரி என்ன இருக்கண்டா, π/2 இருக்குது. ஆகவே நாங்கள் எடுத்த தொடர்பு ஓகே. அப்ப இதுல இருந்து இந்த எக்ஸுக்கான தீர்வு காணிக்கல, எக்ஸுக்கான தீர்வு காணிக்க என்னென்னு தீர்வு எழுதுற நாங்கள், n π பிளஸ் -1 எண்ணாம் அடுக்கு -1 எண்ணாம் அடுக்கு இன்டு அல்பா. அல்பா மாதிரி என்ன இருக்க போதென்றால் π/2 இருக்க போறார். அப்ப இந்த ஒரு தீர்வு ஒன்று என்ன எங்களுக்கு வந்துச்சு. விளங்குதா? இப்படி ஒரு தீர்வு ஒன்று வந்துச்சு. அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, இவருக்கு நாங்க தீர்வு எழுத போறோம். இவருக்கு நாங்க தீர்வு எழுதேக்கு இல்ல, 1 + sin x 1 + sin x முழுவதின் வர்க்கம் 1 + sin x முழுவதின் வர்க்கம் சமன் என்னன்னு போக போறேன்னா, இந்த ஒன்றை வந்து நான் அங்கால கொண்டு வைக்கல, பிளஸ் ஒன்றா போயிடும். பிளஸ் ஒன்றா போகுது. இப்போ ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், நாங்கள் இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ண நாங்கள் வர்க்க மூலம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வர்க்க மூலம் எடுக்கல, எங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரப்போகுது, பிளஸ் ஓ மைனஸ் ஒன்றவர் வரப்போறார். அப்படி வரைக்கல பிள்ளைகள், எங்களுக்கு 2 பெருமானம் வரப்போகுது. ஒன்று பாத்தீங்கன்னா 1 + sin x என்றவர், வந்து 1 என்ற பெருமானத்தை எடுக்கும். அதே நேரம் 1 + sin x என்றவர் வந்து -1 என்ற பெருமானத்தை வந்து எடுக்கலாம். -1 என்ற பெருமானத்தை எடுக்கும். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒண்டையும் வெட்டினோம்னா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், sin x என்றவர் வந்து 0 என்ற பெருமானத்தை எடுக்க போகுது. நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல இந்த 0க்கு பதிலாக வந்து சைன் நோட்ல போட்டுக்கொள்ளலாம். அப்ப எங்க பாத்தீங்கன்னா, sin θ சமன் sin α என்ற வடிவத்துக்கு வந்துட்டு, ஆகவே தீர்வு எழுதலாமா, எழுதலாதா, எழுதேக்கில்ல. x சமன் m π. இங்க நாங்கள் n என்ற நோட்டேஷன் யூஸ் பண்ணபடியால இங்க m என்றதை யூஸ் பண்ண போறோம். ஆகவே m π பிளஸ் -1 எண்ணாம் அடுக்கு -1 எம்மாம் அடுக்கு இன்டு அல்பா. அல்பா மாதிரி என்ன வரப்போகுதுன்னா, இங்க 0 வரப்போகுது. அப்ப 0தால இவ்வளத்தையும் பெருக்கல 0 வரப்போகுது. ஆகவே எக்ஸ் என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போறார், m π எடுக்க போறார். அதே மாதிரி இவரை வந்து நாங்கள் தீர்த்து பார்த்தோம்டா பிள்ளைகள், என்றால் sin x எழுவாய் மாற்றம் செய்தோம்னால், இந்த ஒன்றவர் வந்து அங்கால போய்க்கல -1 போயிடும். அந்த -1 எடுக்கல -2 போயிடும். ஆனால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு sin x க்குரிய ரேஞ்ச், அதாவது sin x வந்து எடுக்கக்கூடிய பெருமானத்தின ரேஞ்ச் எப்படி இருக்கும் என்றால், -1க்கும் +1க்கும் இடையில தான் sin x என்றவர் வந்து பெருமானத்தை எடுப்பார். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா sin x என்றவர் வந்து -2 எடுக்கும். ஆகவே இது பொருந்துமா, பொருந்தாது. இது பொருந்தாது. ஆகவே இவருக்கு என்ன இருக்காது, தீர்வு இருக்காது. ஆகவே எங்களுக்கு 2 சந்தர்ப்பத்துல நாங்கள் தீர்வளியிட்டோம். அந்த 2 சந்தர்ப்பத்திலையும் இருந்து நாங்கள் என்னையும் எம்மையும் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த எண்ணும் எம்மும் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது, n, m belongs to இன்டிஜர் பிளஸா வந்து இருக்க போகுது. சாரி, இன்டிஜரா வந்து இருக்க போகுதாம். n, m belongs to இன்டிஜரா வந்து இருக்க போகுது. விளங்குதா? இன்டிஜரா வந்து இருக்க போகுது. அதை வந்து என்ன செய்தாச்சு, நாங்கள் போட்டு கொண்டாச்சா. விளங்குதா? ரைட், ஓகேன்னு சொல்லிச்சுன்னா இவர் எழுதி சொல்லுங்க. அடுத்ததுக்கு போ, சரியா? அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிக்கொள்ளுங்க. இது வந்து ஓகேயா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி போட்டு முதல்ல சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து முதல்ல ட்ரை பண்ணி பாத்துனீங்களா, இல்லாட்டி இப்பதான் நீங்க பாக்குறீங்களா? முதல்ல இந்த கேள்விக்குரிய ஆன்சர் எல்லாம் எடுத்துட்டீங்களா, என்ன மாதிரி? விளங்கல? ட்ரை பண்ணிட்டேன் சார். அந்த பார்ட் 2ல சி பார்ட் மட்டும் ஆன்சர் வராம இருந்துச்சு சார். இப்ப கிளியர் ஆகுது. ரைட், ஓகே. மற்றாளுக்கு மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் வரல சார், சி பார்ட் மட்டும் வரல. ரைட், ஓகே. இப்போ ஓகேயா, கிளியரா இல்லாட்டி? ரைட், ஓகேன்னா இப்படியே மிச்ச பாடலை வந்து நீங்க அப்படியே செய்து ட்ரை பண்ணி பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகே, சரியா? ரைட், ஓகே.
அப்ப இது ஓகேன்னு சொல்லிச்சோன்னா நீங்க அடுத்தது 2021ஆம் ஆண்டு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிக் கொள்ளுங்க. என்னன்னா இப்ப நீங்க படிச்ச இதன்படி வந்து உங்களால வந்து இருபடி சமன்பாடுகள் மற்றது மீதி தேற்றங்களும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். என்ன பாஸ் பேப்பர்ல இருபடி சமன்பாடு மீதி தேற்றம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். ரைட், அந்த கேள்வியும் ட்ரை பண்ணி பாத்துனீங்களா? அந்த கேள்வி இருபடி சமன்பாடு கொஞ்சம் கிளியர் இல்ல சார். இருபடி சமன்பாடு கிளியர் இல்ல. ஓகே, பிரச்சனை இல்லை. மற்ற மீதி தேற்றம் அது கிளியர். ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் இப்ப என்னண்டா இப்ப நாங்க வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரியை செய்வோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க செய்யலாம். அதாவது நான் ஒவ்வொரு சொன்னேன் தானே, சனிக்கிழமை கிளாஸ்ல வந்து இந்த பாஸ் பேப்பர் செய்ய போறோம். அப்ப அந்த இதுல வந்து ட்ரிக்னோமெட்ரியையும் இந்த மீதி தேற்றம் இருபடி சமன்பாடுகள் அந்த பாஸ் பேப்பரையும் வந்து செய்துட்டு போவோம். சரியா? இப்ப நான் நினைக்கிறேன் உங்களால செய்யக்கூடியது வந்து 2 பேப்பர் 2 பாடம் தான் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க வகையீட்டின் பிரயோகம் வந்து நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த கேள்வி வந்து பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து அந்த டியூட்லயே இருக்க பிள்ளைகள். டியூட்ல இருக்கிற கேள்விகள் வந்து கூட பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. அப்ப அதால நீங்க அந்த கேள்வி பாத்தீங்கன்னாலே ஓகேயா இருக்கு. நீங்க இப்ப இந்த ரெண்டையும் வந்து நீங்க போக்கஸ் பண்ணி இந்த பாஸ் பேப்பரை வந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா ஓகேயா இருக்கும். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ் வரைக்கும் வந்து 2020ஆம் ஆண்டு இந்த இருபடி சமன்பாடுகளும் மற்றும் அந்த மீதி தேற்ற கேள்வியையும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரியா? அப்படியே ஒவ்வொரு வருஷம் அதாவது 2020ல இருந்து 25க்கான ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வியும் எங்கட இருபடி சமன்பாடுகள் மீதி தேற்ற கேள்வியில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க செய்துட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா அடுத்தடுத்த வருஷ பேப்பர்களை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்து கொண்டு வாங்க. நாங்க இதுல வந்து செய்து அதை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போவோம். விளங்குது? அப்ப உங்களுக்கு ஓகேயா இருக்கு. சரிதானே? அப்ப நீங்க நான் நினைக்கிறேன் இப்ப இது செய்துட்டீங்களா? இருபடி சமன்பாடு கேள்வியை வந்து இப்ப ட்ரை பண்ணி பாத்தீங்க 2020ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு இப்ப ட்ரை பண்ணி பார்த்ததா இல்லாட்டி ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப இது இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க இப்ப எங்களோட 2021ஆம் ஆண்டுல வந்து ட்ரிக்னோமெட்ரியில இருக்கிற அந்த பாடம் வந்து நாங்கள் செய்வோம். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து எங்களோட இருபடி சமன்பாடுகள் கேள்விகள் கூட நாங்கள் செய்து கொண்டு போவோம். சரியா? இயன்றவரை வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் நாங்க செய்து கொண்டு போவோம். சரியா? என்னோட பாஸ் பேப்பர் டேக்கில் நீங்க ஏற்கனவே வந்து அந்த பாட ரீதியான நுழைச்ச வந்து எடுத்துக்கொண்டிருப்பீங்க. ஆகவே நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் செய்து கொண்டு போவேன். சரியா? அந்த எக்ஸ்பிளைன் பண்ற டைமை வந்து என்ன செய்வேன்டா நான் குறைச்சு கொண்டு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் போய் கொண்டு இருப்போம். சரியா? கொஞ்சம் டைமை வந்து குறைஞ்சு கொண்டு. ரைட், ஓகே. ஓகேன்னு சொல்லிச்சுன்னா 2021ஆம் ஆண்டு கேள்வி வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், 2021ஆம் ஆண்டுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 10வது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற 10வது கேள்வியை ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட், 10வது கேள்வி என்ன சொல்லுது என்றால் 10வது கேள்வி 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ் 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ் கேள்வி எழுதி கொள்ளுங்க. 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ் 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ் சக 2 மடங்கு வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3 sin x into cos x sin x into cos x -1 என்ற வடிவத்தை என்ற வடிவத்தை r cos இந்த வடிவத்துக்கு மாத்தட்டுமா? r cos 2x minus alpha என்ற வடிவத்துக்கு மாத்தட்டாம் பிள்ளைகள். 2x minus alpha என்ற வடிவத்துக்கு மாத்தட்டாம். 2x minus alpha என்ற வடிவத்துக்கு மாத்தி கொள்ளட்டுமா? 2x minus alpha என்ற வடிவத்துக்கு மாத்தட்டுமா? விளங்குதா? அப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னாலே விளங்குது பிள்ளைகள். எங்களுக்கு 2x என்றவர் வரணும். அப்ப 2x என்றவர் வரணும் என்றால் எக்ஸ்ல இருக்கிறவரின் மடங்கு கோணம் பெற போகுது. அப்ப இங்க எக்ஸ் என்றவர் இருக்குமாக இருந்தால் அந்த எக்ஸ்ல இருக்கிறவரின் மடங்கு கோணம் பெற போகுது.
அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம் போலடக்கு இந்த கொஸ் வர்க்கம் எக்ஸ வந்து எங்களால மடங்கு கோணத்துல போட்டுக்கொள்ள இயலும். நாங்க படிச்சுனாங்க கொஸ் 2x வந்து கொஸ் வர்க்கம் எக்ஸ்ல படிச்சாங்க. என்னண்டு கொஸ் 2x என்னன்னு எழுதலாம் என்றாலாம் 2 கொஸ் வர்க்கம் எக்ஸ் -1 சொல்லி எழுதிக் கொள்ளலாம். 2 கொஸ் வர்க்கம் எக்ஸ் -1 சொல்லி எழுதிக் கொள்ளலாம். ஆகவே இந்த 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ கொஸ் 2xல வந்து கதைக்கலாமா கதைக்கலாதா? அதாவது அதிண்ட மடங்கு கோணம் பெறணும். அது வரக்கூடிய மாதிரி நாங்கள் மாத்தேக்கு இல்ல. இந்த 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ வந்து நாங்கள் என்னன்னு எழுதிக் கொள்ளலாம் என்றாலாம் கொஸ் 2x -1 சொல்லி எங்களால எழுதிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சாரி கொஸ் 2x +1 சொல்லி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றா எங்களுக்கு தெரியும் கொஸ் 2x வந்து நாங்கள் என்னென்னு எழுத படிச்சாங்கண்டா கொஸ் 2x என்னென்னு எழுத படிச்சாங்க என்றால் 2 கொஸ் வர்க்கம் x -1 சொல்லி எழுத படிச்சினாங்க. இந்த -1 சமனிக்கு இங்கால் கொண்டு வரைக்கல பிளஸ் போயிடும். ஆகவே 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸுக்கு பதிலாக கொஸ் 2xல கதைச்சாச்சு. அதே மாதிரி இந்த sin x cos xல இருக்கிற வரையும் பிள்ளைகள் நாங்கள் 2xல கதைச்சு கொள்ளலாம். xல இருக்கிறது வேண்டாம். ஏன்னா x வந்து காட்ட சொல்லி இல்ல 2xல வேணும். ஆகவே xல இருக்கிற வரை 2x மாத்தேக்கில்ல sin x cos x எங்களுக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. என்னண்டு 2 மடங்கு sin x, அதாவது நாங்க வாய்ப்பாடு பார்த்துனாங்க sin 2x வந்து நாங்கள் என்னென்னு எழுத படிச்சுனாங்கடா 2 sin x into cos x 2 sin x into cos x சொல்லி எழுதிக் கொள்ளலாம். அப்ப 2 sin x into cos x இந்த வர்க்கமூலம் 3 வந்து நாங்க முன்னுக்கு எழுதிக் கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 மடங்கு sin x cos x பதிலாக sin 2x எங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். sin 2x எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. -1 இங்கால பக்கத்துல வந்துட்டார். இப்ப பாத்தீங்கன்னா என்ன இந்த +1 -1 வெட்டு படிச்சென்றால் உங்களுக்குரிய தொடர்பு வந்துட்டுது cos 2x plus வர்க்கமூலம் 3 cos 2x plus வர்க்கமூலம் 3 sin 2x சொல்லி வந்துட்டார் பிள்ளைகள். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்குரிய தொடர்பு வந்து cos a minus b என்ற வாய்ப்பாட்டில இருக்கு. அப்ப cos a minus b என்ற வாய்ப்பாடு வேணும்னா எங்களுக்கு என்ன தொடர்பு வேணும்? cos a minus b என்ற வாய்ப்பாடு வேணும் என்றால் எங்களுக்கு தொடர்பு என்னன்னு வேணும்? cos a cos b cos a cos b plus cos sin a sin b ன்னு சொல்லி வரணும். cos a cos b plus sin a sin b ன்னு சொல்லி வரணும் பிள்ளைகள். ஆனா இந்த இடத்துல cos a என்றவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இல்ல. அப்ப இதாலதான் நாங்கள் ஒரு வே ஒன்று செய்வோம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள், நீங்க தியரி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு a cos theta plus b sin theta என்ற வடிவத்துல ஒரு தொடர் கொண்டு வந்துட்டு ரெண்டாலாம். ஒரு a cos theta plus b sin theta என்ற வடிவம். இங்க theta இருக்குமா இருந்தால் இங்கேயும் theta இருக்கணும். அப்ப a cos theta plus b sin theta என்ற தொடர்பு வந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் இவரை என்னண்டு இப்படி ஒரு வடிவத்துல எழுத படிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த cos thetaக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் a இந்த வர்க்கத்தாலையும் இந்த sin thetaக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் b இந்த வர்க்கத்தாலையும் கூட்டி போட்டு வர்க்க மூலம் எடுக்க போறோம். அந்த வர்க்க மூலத்தால என்ன செய்ய போறோம்னா நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்? பொது எடுக்க போறோம். அப்படி பொது எடுக்க இல்ல a வர்க்கம் சக b வர்க்கத்தை வந்து என்ன செய்ய போறோம்னா நாங்கள் பொது எடுக்க போறோம். அப்படி பொது எடுத்தோம் என்றால் இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள a வர்க்கம் சக b வர்க்கத்தை பொது எடுக்க இல்ல a cos thetaல இருந்து வர்க்க மூலம் a வர்க்கம் சக b வர்க்கத்தை பொது எடுக்க இல்ல a இன் கீழ் வர்க்க மூலத்துக்குள்ள a வர்க்கம் சக b வர்க்கம் சொல்லி வரப்போகுது பிள்ளைகள். a வர்க்கம் சக b வர்க்கம் வரப்போகுது. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு cos theta வரப்போகுது. அதே மாதிரி b இன் கீழ் நான் ஒரு வர்க்க மூலம் a வர்க்கம் சக b வர்க்கத்தை பொது எடுக்க இல்ல இல்லாத ஒன்றை நாங்கள் என்ன செய்யலாம்? கீழே கொண்டு வந்து பிரிச்சு கொள்ளலாம். பிரிக்க இல்ல இப்படி ஒரு வடிவத்துல வந்து உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். அப்ப இதே வியத்தான் நாங்கள் இங்க பாவிக்க போறோம். அப்ப பாவிச்சமண்டா பிள்ளைகள் அப்படி பாவிச்சமண்டா ஒரு வேலை செய்யலாம் போல அடக்கு cos 2x முன்னுக்கு இருக்கிற குணகம் என்ன? cos 2x முன்னுக்கு இருக்கிற குணகம் என்ன? 1. அதே மாதிரி sin 2x முன்னுக்கு இருக்கிற குணகம் என்ன? வர்க்கமூலம் 3. ஆகவே வர்க்கமூலத்துக்குள்ள நாங்க எடுக்கல 1 வர்க்கம் 1 வர்க்கமூலம் 3 வர்க்கம் 3 3 கூட்டினோம்னா 4 வர்க்கமூலம் 4 பெருமானம் 2. ஆகவே 2ஆல வந்து நான் பொது எடுத்து போட்டு 2ஆல பொது எடுத்து போட்டு 2ஆல பிரிக்க போறேன். 2ஆல பிரிக்கல எப்படி வரப்போகுது? இப்படி ஒரு வடிவத்துல நாங்கள் எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? அப்ப வர்க்கமூலம் 3/2 வர்க்கமூலம் 3/2 sin 2x என்றவர் வரப்போற. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2 என்றவர் இருக்க போற. இந்த அரைக்கு பதிலாக நாங்கள் கொஸ்டில கதைக்கலாம். என்னென்று கதைச்சு கொள்ளலாம்? cos π/3 பெருமானம் என்ன? அரை. அப்ப cos π/3 cos 2x
சக வர்க்கமூலம் மூன்றிங்கள் 2க்கு பதிலாக சைனில கதைச்சு கொள்ளைகளை சைன் பையங்கள் 3ஆக இருக்க போகுது பிள்ளைகள். அப்ப சைன் பையங்கள் 3 சைன் 2x சொல்லி போட்டுக்கொள்ளலாம். ஏனென்றா எங்களுக்கு தேவையான வடிவத்துக்கு நாங்கள் மாத்துறோம். அப்படி மாத்தேக்கில்ல 2 மடங்கு பாத்தீங்கன்னா கொஸ்ஏ கொஸ்பி சக சைனே சைன் பி என்று இருக்கு. அப்ப கொஸ்ஏ கொஸ்பி சக சைனே சைன் பி என்ற வடிவத்தில் இருக்கேக்கில்ல இவர் என்னென்னு எழுதி கொள்ளலாம்? கொஸ் a மைனஸ் பி என்று எழுதி கொள்ளலாம். அதாவது கொஸ் 2x மைனஸ் பையங்கள் 3 சொல்லி எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? அப்படி எழுதி கொள்ளேக்கில்ல அவன் தந்த வடிவத்துல இருக்குதா இல்லையா? இருக்குது. தந்த வடிவம் என்ன? 6 மடங்கு cos 2x மைனஸ் அல்பான்ற வடிவத்துல இருக்கு பிள்ளைகள். 2x மைனஸ் அல்பான்ற வடிவத்துல இருக்குது. அப்ப இங்கு பாத்தீங்கண்டா அவன் கேட்டது 6க்குரிய பெருமானத்தையும் காண சொல்லி சொன்னவன் அல்பாக்குரிய பெருமானத்தையும் காண சொன்னவன். 6 மாதிரி என்ன இருக்கு? 2 இருக்கு. அல்பா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்குன்றால் பையங்கள் 3 இருக்க போறார். விளங்குதா? சின்ன கேள்வி ஒன்று என்ன சின்ன கேள்வி ஒன்று செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அப்ப இப்படி ஒரு வடிவத்துல வந்து எடுத்து காட்டிட்டு இதுல இருந்து கேட்கிறாங்க என்னென்றால் சமன்பாடு கொஸ் வர்க்கம் எக்ஸ் சக வர்க்கமூலம் 3 sin x cos x சமன் 1 தீர்க்க சொல்லி இருக்கிறான். கொஸ் வர்க்கம் எக்ஸ் சக வர்க்கமூலம் 3 sin x cos x சமன் 1 தீர்க்க சொல்லி இருக்கிறான். தீர்க்கலாமா? தீர்க்க இயலாதா? தீர்த்து கொள்ளலாம். என்னென்னு தீர்த்து கொள்ளலாம்? எங்களை தெரியும் பிள்ளைகள். அவன் தந்திருக்கிறாங்க என்னென்னு தந்திருக்கிறாங்க என்றால் கொஸ் வர்க்கம் எக்ஸ் சக வர்க்கமூலம் 3 sin x இன்டு cos x சமன் 1 சொல்லி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற தொடர்பு இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க ஒன்று செய்யலாம். இந்த 1 வந்து சமனுக்கு இங்கால கொண்டு வரைக்கும் இல்ல. cos வர்க்கம் x சக வர்க்கமூலம் 3 ஒரு sin x cos x என்றவர் இருக்க போறார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு -1 என்றவர் இருக்கிறார். அது சமன் 0 ஆக போகுது. ஆனால் எங்களுக்குரிய தொடர்பை பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற தொடர்பு பாத்தீங்கன்னா 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ் வரணும் பிள்ளைகள். 2 மடங்கு கொஸ் வர்க்கம் எக்ஸ் வரணும். அதே நேரம் 2 மடங்கு வர்க்கமூலம் sin x cos x வரணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னா இந்த சமன்பாட்டை 2ஆல பெருக்கலாமா? பெருக்கலாதா? பெருக்கி கொள்ளலாம். அப்படி பெருக்கல இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஒரு 2 வரப்போகுது. இந்த இடத்துல என்ன வரப்போகுது? ஒரு 2 வரப்போகுது. இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா ஒரு 2 வரப்போகுது. அப்ப -2 வரப்போகுது. ஆனா எங்களுக்கு என்ன தேவை? ஒரு -1 தேவை. அப்ப அந்த -2ல இருக்கிற -1 இங்க வச்சுக்கொண்டு மற்ற -1 சமனுக்கு அங்கால கொண்டு போய்க்கல இந்த இடத்துல என்ன பெருமானம் வரப்போகுது? 1 என்ற பெருமானம் வரப்போகுது. போடலாமா? போடலாதா? போட்டு கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கும் பதிலாகத்தான் நாங்கள் இலகுவாக வந்து என்ன வடிவத்துக்கு போட்டு வச்சிருக்கிறோம்? இப்படி ஒரு வடிவத்துக்கு போட்டு வச்சிருக்கிறோம். என்னண்டு 2 மடங்கு cos 2x 2 மடங்கு cos 2x மைனஸ் பையங்கள் 3 சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம். அது சமன் என்னன்னு வரப்போகுது? 1 வரப்போகுது. இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல பிள்ளைகள். அந்த 2 வந்து நாங்க கொண்டு வந்து பிரிக்கல. கொசுக்குள்ள வந்து 2x மைனஸ் பையங்கள் 3 கொசுக்குள்ள வந்து 2x மைனஸ் பையங்கள் 3 சமன் இந்த 1 வந்து 2ஆல் பிரிக்கல அரே என்று சொல்லி வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரேயை வந்து நான் கொஸ்டில கதை கேட்கல. இந்த அரேயை வந்து நான் கொஸ்டில கதை கேட்கல. கோஸ் பையங்கள் 3 எழுதலாமா? எழுதியலாதா? எழுதி கொள்ளலாம். எழுதி கொள்ளைகள் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கொஸ் தீட்டா சமன் கொஸ் அல்பான்ற வடிவத்துல இருக்கு. நீங்கள் அது பாக்குறதுக்கு முன்னுக்கு இந்த அல்பான்றவர் வந்து ஒரு ரேஞ்சுகளை இருக்கான்னு பார்க்கணும். அல்பான்றவர் என்ன ரேஞ்சுகள் இருக்கணும்னு பார்த்து நாங்கள் 0க்கும் பையக்கும் இடையில இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. 0க்கும் பையக்கும் இடையில தான் பையங்கள் 3 இருக்கு. ஆகவே இவரை இப்படி ஒரு வடிவத்துல எழுதி கொள்ளலாம். ஆகவே இதுல இந்த தீட்டா சமன் இங்க தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? 2x மைனஸ் பையங்கள் 3 இருக்க போறார். ஆகவே 2x மைனஸ் பையங்கள் 3 வந்து 2n பை பிளஸ் ஓ மைனஸ் பையங்கள் 3 சொல்லி வரப்போகுது பிள்ளைகள். அப்ப பையங்கள் 3 இந்த இடத்துல வரப்போகுது. அல்பா மாதிரி பையங்கள் 3 வரப்போகுது. அப்ப இதே இருந்து நாங்கள் இந்த எக்ஸை வந்து நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம்டா. இதுல இருந்து நாங்கள் எக்ஸை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம்டா இந்த மைனஸ் பையங்கள் 3 சமனுக்கு அங்கால போய்க்கல பிளஸ்ஸா போயிடும். என்ன பிளஸ்ஸா போயிடும். ஆகவே பிளஸ்ஸா போய்க்கல உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். இந்த 2ஆலையும் வந்து நாங்க சுருக்கி கொள்ளேகில்ல அரை மடங்கு 2ஆலையும் வந்து நாங்க சுருக்கி கொள்ளேகில்ல அரை மடங்கு 2n பை அரை மடங்கு 2n பை பிளஸ் ஓ மைனஸ் பையங்கள் 3 பிளஸ் ஓ மைனஸ் பையங்கள் 3 மைனஸ் சக பையங்கள் 3 சொல்லி எழுதி கொள்ளலாம். விளங்குதா? அப்ப இங்க எழுதி கொள்ளுவீங்க என்னன்றது என்னவாக இருக்க போகுது என்றால் பிலாங்ஸ் டு இன்டிஜரா இருக்க போகுது. என்னன்றது வந்து பிலாங்ஸ் டு இன்டிஜரா இருக்க போகுது. விளங்குதா? அப்ப இதுதான் எங்களுக்குரிய தீர்வாக இருக்க போகுது. ரைட்.
n belongs to இன்டிஜரா இருக்க போகுது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த கேள்வி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா? ஓகேயா? ரைட். ஓகே பிள்ளைகள். அப்ப எங்கட பாஸ் பேப்பர் கேள்வியில வந்து பிள்ளைகள் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க நீ செய்ய போகையில் நான் நினைக்கிறேன் சரிதான். இப்ப நீங்கள் படிச்ச மெதட்டின் படி வந்து பிள்ளைகள் 7வது கேள்வி வந்து செய்யலாம். 7வதுன்னு சொல்லி இந்த 17வது கேள்வி செய்யலாம். பாஸ் பேப்பர்ல வந்து 17வது கேள்வி செய்யலாம். அதே நேரம் 11வது கேள்வி செய்யலாம். இருபடி சமன்பாடுகள் மீதி தேற்ற கேள்விகள் வந்து உங்களால செய்ய இயலும். விளங்குது? அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எங்கட ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியிலையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். எங்கட முதலாவது கேள்வி ட்ரை பண்ணலாம். கணித தொகுத்தறிவு கேள்வி வந்து பிள்ளைகள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2வது கேள்வி 2வது கேள்வியை நான் நினைக்கிறேன் அந்த மட்டுச்சமலி என்ற பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கு நினைக்கிறேன். அப்புறம் அங்கால போகையில அதுவும் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோம். சரியா? 2வது கேள்வியும் வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 3வது கேள்வி வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். 4வது கேள்வியும் வந்து படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். 5வது கேள்வி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். லிமிட் கேள்வி வந்து உங்களால செய்ய இயலும். அதே மாதிரி 6வது கேள்வி வந்து பிள்ளைகள் கனவளவு அதை நீங்க படிக்கணும். தொகையீடு படிச்சீங்கன்னா தான் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 7வது கேள்வி வந்து பிள்ளைகள் நீங்கள் செய்ய இயலும். 7வது கேள்வி வந்து உங்களால செய்ய இயலும். நீங்க வகையீட்டும் பிரிவும் படிச்சிட்டீங்களானே 7வது கேள்வி வந்து உங்களால செய்ய இயலும். அதை விட நேர்கோடு வட்டம் படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் 8, 9வது கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 10வது கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னென்றால் எங்களோட பார்ட் ஒன் கேள்வியில வந்து பிள்ளைகள் முதலாவது கேள்வி செய்யலாம். பார்ட் ஒன் கேள்வியில முதலாவது கேள்வி செய்யலாம். 2வது கேள்வியும் வந்து பிள்ளைகள் நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யல அந்த 2வது கேள்வியும் நாங்கள் செய்து கொண்டுதான் போறோம். அதே நேரம் 3வது கேள்வி செய்ய இயலாது. 4வது கேள்வியும் வந்து நீங்க படிக்கலையேன்னு நினைக்கிறேன். 5வது கேள்வி வந்து உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 5வது கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 6வது கேள்வி நீங்க இன்னும் படிக்கல. 7வது கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 7வது கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நேர்கோடு வட்டம் வந்து நீங்க படிச்சீங்களோ தெரியல. அப்ப அதை விட்டுட்டு 10வது கேள்வியும் வந்து உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 1, 2, 5, 7, 10 கேள்விகள் வந்து உங்களுக்கு பார்ட் 1ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பார்ட் 2ல வந்து 11வது கேள்வியும் 17வது கேள்வியும் வந்து உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இவ்வளவு கேள்விகளும் வந்து கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேணும். விளங்குதா? அப்ப நாங்க 2 வந்து ட்ரிக்னோமெட்ரி ஸ்டார்ட் படியால வந்து ட்ரிக்னோமெட்ரி மட்டும் பார்த்து நாங்க இனி அடுத்த கிளாஸ்ல இருந்து இவ்வளவு கேள்விகளும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல இருந்து இவ்வளவு கேள்விகளையும் வந்து கட்டாயம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? நீங்க அதுக்கு முன்னுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரணும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாங்க கிளாஸ்ல வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். விளங்குதா? பாத்தீங்கன்னா பாஸ் பேப்பர் கிளாஸும் வந்து ஒரு சைடா போய் கொண்டிருக்கும். அதே நேரம் எங்கட தியரி கிளாஸும் வந்து ஒரு சைடா வந்து போய் கொண்டிருக்கும். உங்களுக்கு ஓகேயா இருக்கும். அப்ப பியூர் வந்து நாங்கள் பார்த்து முடிச்சா பிறகு அதுக்கு பிறகு அப்ளைடும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். விளங்குதா? அப்ளைட் கேள்விகளும் வந்து நாங்கள் பார்ப்போம். இப்ப 2020ஆம் ஆண்டுல வந்து பியூர் கேள்வி நாங்கள் பார்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்தா வந்து 2020ஆம் ஆண்டு அப்ளைட் கேள்வி வந்து நாங்கள் பார்ப்போம். விளங்குதா? அப்ப நீங்கள் அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் இந்த 1, 2, 5, 7, 10, 11வது கேள்விகள் வந்து 2020ஆம் ஆண்டுக்குரிய கேள்விகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். சரியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாங்க அடுத்த கிளாஸ் வந்து அதாவது எங்கட பாஸ் பேப்பர் கிளாஸ்ல வந்து நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம். அதை விட எங்கட தியரி கிளாஸ்ல வந்து நாங்கள் எங்கட வகையீட்டும் பிரிவு கேள்விகளை வந்து நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அது முடிய விட்டு தொகையீடு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். சரியா? தொகையீடும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். சரியா? ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னா நீங்க லீவ் ஆகிக்கொள்ளலாம். மிகுதியை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்த்துக்கொள்வோம். சரியா? மிகுதியை வந்து அடுத்த கிளாஸ் பார்த்துக்கொள்வோம். நான் திரும்ப சொல்ற வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் ஏதாவது இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். சரிதானே? வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல போட்டு கேட்டாலும் ஓகே. அல்லது நீங்க இப்ப கிளாஸ் நடக்கலே அன்மியூட் பண்ணி போட்டு கதைச்சாலும் ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கிறது வந்து பயப்படவே வேண்டாம் பிள்ளைகள். இங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே ஓகே. நான் பலமையா வேற பிள்ளைகளுக்கு வந்து ரெக்கார்டிங் தான் நான் கொடுக்குறேன் நான். சோ இப்ப நீங்க 2 பேர் இருக்கிறபடியால வந்து பிள்ளைங்க நீங்க பயப்படணும் இல்ல. இப்ப ஆக்கள் கூட அதுல ஒரு பயம் அப்படி ஒரு எண்ணமும் இல்ல. நீங்க நார்மலா கேஷுவலா கதைக்கிற மாதிரி கதைச்சு உங்களோட டவுட்ஸ்களை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போங்க. எனக்கு அதுதான் தேவை. நீங்க எவ்வளவு பிள்ளைகள் டவுட்களை கேட்டு கிளியர் பண்ணி கொண்டு போறீங்களோ அப்பதான் எனக்கும் வந்து தெரியும் நீங்க என்ன கெப்பாசிட்டியில இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். இப்ப நான் வந்து இது செய்து கொண்டு போய்க்கிற பிள்ளைகள் உங்களுக்கு அது விளங்கி இல்லையான்றது கூட உண்மையில எனக்கு தெரியல. நீங்கள் வந்து உங்களோட டவுட்டுகள் இருக்குமே இருந்தா டவுட்டுகளை வந்து நீங்க கேளுங்க.
அன்மியூட் பண்ணி போட்டு கதையுங்க. கதைச்சிங்கன்றா தான் எனக்கும் வந்து தெரியும். ஓ இந்த பிள்ளைக்கு வந்து இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. அப்ப இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும்ன்ற ஐடியாவும் வந்து எனக்கு விளங்கும். மற்றும்படி நான் பலமையா செய்யற மாதிரி செய்துட்டு போய்க்கொண்டே இருப்பேன். விளங்குதா? அப்ப அதை வந்து நீங்க பார்த்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணி போட்டு கதைக்க பழகுங்க. சரியா? ரைட். ஓகேன்னு சொல்லிச்சுன்னா நீங்க லீவ் ஆகிக்கொள்ளலாம். மிகுதியை வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். உங்களோட அடுத்த கிளாஸ் வந்து வார திங்கட்கிழமை 4:15 இருந்து 5:45 நடக்கும். சரியா? ஓகேண்டா லீவ் ஆகிக்கொள்ளுங்க.